சேவையில் ஒரு வித்தியாசப்படுத்தும். உங்களால் 3 விதமான சேவையையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? நீங்கள் அதை வார்த்தைகளால் சேவை செய்யும் பொழுது நீங்கள் இதை சோதனை செய்வீர்களா? அதாவது உங்களுடைய மனதின் மூலமும் செயலின் மூலமும் கூட நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்யும் பொழுது சேவை இடம்பெறுகிறது உங்களால் சோதிக்க முடியுமா? அதாவது உங்களுடைய உறவுமுறை தொடர்புகளிலும் கூட சேவை நடைபெறுகிறதா? அதே நேரத்துல நடக்குதா? நீங்க இதை செக் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் 3 விதமான சேவையையும் ஒரே நேரத்துல செய்றீங்களோ நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். யார் இப்படி உணர்கின்றீர்களோ, ஃபீல் அப்படின்னு சொல்றாங்க பாபா. 3 விதமான சேவையும் செய்றீங்களா? அப்போ இப்ப நீங்க அட்டென்ஷன் கொடுங்க, உங்களுடைய கவனம் கொடுங்க. சில நேரத்துல மட்டும் அப்படிங்கிறது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்த போது நீங்க சேவா பண்றீங்க. அதன் கூடவே உங்களுக்குள்ளேயும் திருப்தி என்பது இருக்கட்டும், உங்களுடைய சகப்பாடிகளோடும் திருப்தி என்பது இருக்கட்டும். சேவை செய்வதுடன் கூடவே சுயத்திற்கும் சகவாசிகளுக்கும் திருப்தி இருக்கட்டும். ஏனென்றால் சேவையினுடைய பலன் என்பது திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்பதாகும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் சோதனை செய்யுங்கள். நீங்கள் சேவை செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல சேவை செய்யும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நீங்களும் உங்களுடைய சகப்பாடிகளும் மற்றும் சூழல் அட்மாஸ்பியர்ல திருப்தியினுடைய அந்த அதிர்வலைகள் இருக்க வேண்டும். உங்களுக்கு குறிப்பாக 3 விஷயங்களை பற்றி சொல்லப்பட்டது. முதலில் சேவையில் வெற்றி இருக்க வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आवो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। शांति। अव्यक्ति परिवाருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 11. சதா முகமலர்ச்சியோடு இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு பணிவான இதயம், அகந்தையற்ற தன்மை மற்றும் சுயநலமற்ற தன்மை. இன்றைய இஷாரா, நீங்கள் இலகு குணம் உடையவராக இருந்தால் முகமலர்ச்சியுடன் சேர்த்து கண்கள், முகம் மற்றும் நடத்தையில் இனிமை வெளிப்படையாக தெரியும். ஒரு பொழுதும் வாயிலிருந்து கசப்பான சொற்கள் வராது. உங்களின் இதயம், மூளை மற்றும் பேச்சு அனைத்தும் ஒரே சீராக இருக்கும். இதயத்தில் ஒன்றும் பேச்சில் மற்றொன்றும் இருப்பது இலகு தன்மையின் அடையாளம் அல்ல. இலகுவான குணம் கொண்டவர்கள் எப்பொழுதும் பணிவுடையவர்களாகவும் அகந்தையற்றவர்களாகவும் சுயநலமற்றவர்களாகவும் இருப்பார்கள்.
जगदम्बा माँ की विशेषताएं इतनी மம்மா आत्माओं के संग में ஜெகதம்பாவினுடைய आते हुए भी விசேஷத்தன்மை, सभी की बातों நீங்கள் को सुन அநேக रहे हैं। ஆத்மாக்களோடு தொடர்புகளில் खुद வரும்போதும் हर बात அனைத்து से சூழ்நிலைகளை பற்றி और கேள்விப்படும் कह பொழுதும் रहे हैं। மம்மா कभी பற்றற்றவராக मम्मा की விடுபட்ட दृष्टि அன்போடு में किसी இருந்தார். आत्मा के மம்மாவுடைய प्रति பார்வையில் எந்த மாற்றமும் चेंज எந்த नहीं आई। ஆத்மாவிற்காகவும் இல்லை. वही मीठी அவர் दृष्टि அனைத்து हर किसी के ஆத்மாக்களுக்காகவும் ஒரே प्रति விதமான பார்வையை साथ கொண்டிருந்தார். அதன் साथ उसकी கூடவே कमियों மம்மா पर सावधानी நிச்சயமாக மற்றவர்களை जरूर எச்சரிக்கை करती थी। செய்வார். அவர்களுடைய பலவீனத்தை குறித்து अभी हम मोहिनी அம்மா दीदी जी से எச்சரிக்கை सुनेंगे। செய்வார். இப்பொழுது நாம் மோக்னி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। बहुत बहुत सौभाग्यशाली हैं कि प्रातः काल उठते ही நாம் மிகவும் பாக்கியசாலிகள். पहले पहले நாம் அதிகாலையே परम முடிக்கிறோம். पिता की याद, माता पिता முதலில் बालक நாம் प्रेम, பரம்பிதா उनका பரமாத்மா प्यार தந்தையை அதிகாலையில் நினைவு செய்கின்றோம். और நம்முடைய उनकी தாய் आज्ञा தந்தையாக प्राप्त होती है। இருக்கின்றார். அவர் நம்முடைய குழந்தை, तो सवेरे நாம் उठते அவருடைய ही குழந்தைகள். शुरू பெற்றோர்கள் हो கிட்ட இருந்து जाते हैं இருக்கும் பெரு और பேறுகளால் उसके நாம் बाद என்ன அதிகாலையிலேயே जो நிறைந்திருக்கின்றோம். அதன் अमृत பிறகு वेले का நாம் योग है, सवेरे का योग है, அமிர்த வேளையினுடைய 3 और 5 யோகம் के बीच என்பது में होता है। அதிகாலை யோகம். वातावरण 3 शुद्ध होता 5 है மணி வரை காலை நாம் और தியானம் स्थिति बहुत शुद्ध செய்கின்றோம். होती है அப்பொழுது और उस वातावरण में जब சுற்றுச்சூழல் हम बैठते हैं தூய்மையாகிறது, இயற்கை तो தூய்மையாகிறது. இந்த बहुत ஒரு सहज சூழலில் तरीके நான் से அமர்ந்திருக்கும் பொழுது அது மிகவும் आत्मिक நாம் स्थिति का சகஜமான ஒரு ரூபத்தில் अपने அமர்ந்திருக்கின்றோம். स्वमान का நம்மால் சுலபமாக ईश्वरीय ஆத்ம ज्ञान உணர்வு का ஸ்திதியை रूहानी அனுபவம் नशा செய்து करते हैं சுயமரியாதை ஸ்திதியில் இருக்க முடிகின்றது. और फिर நமக்கு जब ஞானத்தினுடைய संध्या போதையும் शाम का समय இருக்கிறது. होता है तो उस समय भी हम சாயங்காலம் सभी மாலை நேரத்தில், योग में அந்த बैठते हैं நேரத்திலும் கூட நாம் அனைவரும் யோகத்தில் और हर समय அமர்ந்திருக்கின்றோம். योग बल की बहुत आवश्यकता है। இந்த நிகழ்காலத்துல நமக்கு யோகத்தினுடைய சக்தி जितना जितना தேவையாக இருக்கிறது. याद योग का बल எந்த इकट्ठा करते அளவிற்கு हैं முடியுமோ நாம் யோக उतना न சக்தியை केवल சேமிப்பு संकल्प में सिद्धि செய்கின்றோம், आती है பிரித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு परंतु जो உங்களுடைய कुछ எண்ணங்கள் மட்டுமல்ல, மற்றும் वातावरण का नेगेटिव होता है, अपने पिछले நீங்கள் कर्मों का எந்த விதமான हिसाब எதிர்மறை किताब தன்மை होता है வெளி சூழலில் இருந்தாலும் वो கூட योग बल से நம்முடைய चुकता கணக்கை होता है। தீர்ப்பதாக இருக்கட்டும், பழைய तो செயல்களை जितना भी योग से चुक्त हो रहा है செயல்களில் இருந்து நாம் வெளிவருவதாக ये இருந்தாலும் யோக சக்தியினால் இது எல்லாமே पूरा நாம निर्विघ्न बनती தீர்க்கின்றோம். है, யோக சக்தியை நாம் क्योंकि பயன்படுத்துகின்றோம். இந்த அளவிற்கு चलते நாம் चलते தடைகளை வென்றவர்களாக, தடைகளிலிருந்து விடுபட்டவர்களாக ऐसे तो ஆகின்றோம். நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது आता है, हर कार्य में कोई ना कोई विघ्न तो आता ही है ஒவ்வொரு और காரியத்திலும் उन ஏதோ विघ्नों ஒரு से தடைகள் हमें कुछ அப்படிங்கிறது, नुकसान தடங்கல்கள் ना हो, அப்படிங்கிறது இருக்கும். हमको कोई ஆனால் कार्य में அந்த कुछ தடைகளின் असफलता மூலம் ना हो, இழப்பும் कोई ஏற்படக்கூடாது. असंतुष्टि ना நாம் हो। எந்த காரியத்திலும் வெற்றி तो वो योग बल இல்லாதவர்களாக जो है, இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் वो மூலம் योग शक्ति அதிருப்தி भी है, ஏற்படும். அதனால जैसे யோகத்தினுடைய वाइब्रेशंस होती சக்தி है ना, என்பது, யோகம் என்பது ஒரு சக்தி. அதன் जो கூடவே एनर्जी அதனுடைய कहते हैं वो அதிர்வலைகளும் पॉजिटिव இருக்கின்றன. होती है। அதன் கூட तो वो எனர்ஜி, जितना ஆற்றல், जितना அதுவும் हम கூட योग बल ஆக்கப்பூர்வமாக जमा இருக்கு, करेंगे பாசிட்டிவாக இருக்கு. அதன் மூலம் उतना எந்த जैसे அளவிற்கு अंदर நாம் भी யோக சக்தியை சேகரித்துக் पता तो नहीं கொள்கின்றோமோ होता है அந்த क्या आज அளவிற்கு के दिन की உள்ளுக்குள் परिस्थितियां होंगी, நமக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம் அறிய மாட்டோம், நமக்கு தெரியாது.
सके बाबा ने देखो அதனால் எந்த हम सब அளவிற்கு बच्चों के உங்களால் लिए முடியுமோ அந்த அளவிற்கு बच्चों के लिए हम बच्चे हैं பாபா குழந்தைகளாகிய நமக்கு, நாம் जो பாபாவின் बच्चे कोई குழந்தைகள், बात से योग நமக்கு करते हैं பாபா बाबा को याद करते हैं तो அனைத்தையும் बाबा ने सहज கொடுத்திருக்கின்றார். कर दिया குழந்தைகள் है பாபாவை कि நினைவு मेरी याद में செய்கின்றார்கள். रहो பாபா அதை மிகவும் यही நமக்கு योग है சுலபமாக இருக்கின்றார். என்னுடைய तो நினைவில் நீங்க याद இருங்கன்னு பாபா சொல்றார். सहज அதுவே भी है யோகம் என்று அழைக்கப்படுகிறது. जरूरी भी है நினைவு प्राप्ति भी है மிகவும் उसमें சுலபம், அது அவசியமாகவும் இருக்கின்றது. அதில் பெரு किसी आत्मा பேறுகளும் को உள்ளது. याद करें व्यर्थ संकल्प आए நாம पिछली बातें யாரையாச்சும் याद நாம आए நினைவு செய்யறோம் அப்படின்னா வீணான तो எண்ணங்கள் उससे இருக்கும், அல்லது பழைய क्या விஷயங்களை प्राप्ति होगी நினைவு செய்றோம் कैसा वातावरण அப்படின்னா होगा அதுல இருந்து என்ன பெரு நமக்கு हर एक கிடைக்கும். जीव को அதனால உண்டாகக்கூடிய बाबा வாத்தாவரன் की சூழ்நிலை याद எப்படி இருக்கும். அதனால ஒவ்வொருவரும் பாபாவை நினைவு हमने செய்ய तो जब வேண்டும். पहली बार परिचय पाया முதல் मुறையாக याद எனக்கு करना है बाबा பாபாவின் அறிமுகம் கிடைத்த போது, நான் பாபாவை நினைவு செய்ய याद வேண்டும் करना என்ற मुश्किल नहीं அந்த चाहिए ஞானம் बाबा கிடைத்த को போது, परंतु बुद्धि அந்த में நினைவு कई बातें हैं அப்படிங்கிறது தந்தையை நினைவு व्यर्थ செய்ய நமக்கு संकल्प आते கடினமாக हैं இருக்கக்கூடாது. ஆனா சில நேரத்துல भिन्न ये நம்மளுடைய जो புத்தியில संस्कार வீணான इमर्ज होते விஷயங்கள் हैं वो இருக்கு. विघ्न है அப்போ விதவிதமான சமஸ்காரங்கள் तो வெளிவருகிறது. श्रेष्ठ அதெல்லாம் अभी தடைகள். अभी इसी அதனால पर தான் अटेंशन दो நாம எல்லாருமே कि என்ன हमारा योग बल கவனம் बढ़े கொடுக்கணும். நீங்க எல்லாரும் கூட கவனம் जो கொடுக்கணும். நம்முடைய யோக कोई भी சக்தி हमारे என்பது रास्ते पर அதிகரிக்க வேண்டும். विघ्न आए या யாராக तूफान आए இருந்தாலும், सब எந்த விதமான आएंगे புயல்கள் வந்தாலும், स्पिरिट्स தடைகள் ऑफ நம் வழியில் पर हमारे வந்தாலும் ऊपर அவை स्वतंत्र வரும். நம்மால் भावना அவற்றை தடுக்க முடியாது. ஆனால் जैसे நாம் बाबा को அதனால் हम பாதிக்கப்பட்டு निरंतर தாக்கத்தை அனுபவம் सदा का செய்யக்கூடாது. எவ்வாறு பாபா तो सदा काल की தொடர்ந்தும் பாபா स्थिति तब சொல்றார். होगी தொடர்ந்தும் जब அப்படிங்கிற निर्विघ्न சதாங்கிற रहेंगे வார்த்தையை பாபா சொல்றார். ஸ்திதி என்பது अभी हम சதா देखते எப்பொழுது हैं कि हम இருக்கும்னா நம்ம सभी தடைகளை मिलकर வென்று இருக்கும் போது. ये लक्ष्य இப்பொழுது रखा நாம் है எல்லாரும் பாருங்க சேர்ந்து कि रोज शाम இருக்கின்றோம். को இந்த योग சேர்ந்து करेंगे ஒரு 7 बजे குறிக்கோளை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு और நாளும் उसके बाद पूरा व्यक्ति परिवार இரவு में 7 7:30 वार्तालाप வரை நாம் करेंगे बाबा சேர்கின்றோம். के अव्यक्त அவ்யக்தி इशारों பரிவார पर அதன் பிறகு நாம் मनन ஒரு இனிய चिंतन करेंगे சம்பாஷணையை तो कर पा रहे மேற்கொள்கின்றோம். हैं ना பாபாவுடைய விஷயங்களை கேட்கிறோம். அவ்யக்த जब சிக்னலை लक्ष्य नहीं நாம था ஞான சிந்தனை பண்றோம். இதையெல்லாம் तो कोई நாம ना कोई செய்ய कारण போறோம். हो ஆனா जाता நமக்கு था இந்த குறிக்கோள் இல்லாத போது अभी तो என்ன सबको ஆகும்? लगन है ஏதோ कि ஒரு चलो காரணம் चलो வரும். टाइम पर पहुंचना है அப்போ हमको இப்ப योग करना है எல்லாருக்குமே தெரியும் तो हो நம்முடைய पा रहा है ना யோகம் செய்யணும் तो ये जो அப்படின்னு நமக்கு தெரியும். निरंतर இந்த है மாதிரி நம்ம ஒரு குறிக்கோள் निरंतर करना வச்சிருக்கிறப்ப है நம்மளால அதை செய்ய इसमें முடியுது. சோ प्रयास நம்ம तो எதை चाहिए बाहरी செய்யணும், रूप से भी தொடர்ந்து चाहिए செய்யணும் அப்படின்னாலும் परंतु நாம कर पाए हम வெளிப்புறத்திலையும் கூட लोग அந்த முயற்சியை மேற்கொள்ளணும். அதன் மூலம் एक நம்மளால बार அதை दादी जानकी से செய்யக்கூடியதாக पूछा இருக்கும். दादी हम ये प्रोजेक्ट कर रहे हैं ஒரு सफल முறை होगा कि தாதி नहीं ஜான்கியிடம் கேட்கப்பட்டது, तो பாபா இந்த दादी ने कहा ப்ராஜெக்ட் कर நாங்க पा रहे हो செய்யணும், இதுல ये வெற்றி सफलता கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கப்பட்டது. தாதி சொன்னாங்க, आप कर पा रहे हो உங்களால செய்ய ये முடியுது आपकी सफलता அப்படிங்கிறதே வெற்றி அப்படின்னு தாதி जानकी சொன்னாங்க. करने के சோ இது बाद உங்களுடைய सफलता होगी வெற்றி. அது तो செய்து दादी முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றி घास கிடைக்கும் बैठ அப்படிங்கிறது करके கிடையாது. நீங்க செய்யணும்னு मनसा सेवा ஆரம்பிச்சுட்டாலே करती உங்களுக்கு 1 வெற்றி. घंटा சோ தாதி कहती मैं जो भी सेवा हो மனதின் रही है மூலம் जो भी 1 कर மணி रहा நேரம் है தாதி டெய்லி उनके சேவா प्रति பண்ணுவாங்க. எந்த சேவா योग का நடந்தாலும், दान யார் करती எந்த हूँ சேவையை मनसा सेवा செய்தாலும் करती हूँ நான் 4 से 5 மன்சா दादी जी का சேவா नाम होता था அந்த ப்ராஜெக்ட் வெற்றி कहती थी ये பெறுவதற்காக यंत्र நான் है मेरा மன்சா சேவா ये செய்றேன்னு सेटअप சொல்லுவாங்க. है ஒவ்வொரு सबके நாளும் लिए சாயங்காலம் 4 இருந்து 5 योग மணி बल है வரைக்கும் தாதி सबकी எல்லாருக்கும் सफलता के சாகாஷ் लिए கொடுக்கும் சேவையை செய்வாங்க. அது யோக तो சக்தியை इस तरह கொடுப்பது. से அதன் हम மூலம் सभी को யார் भी என்ன சேவா பண்ணாலும் ये வெற்றியோடு लक्ष्य रख இருப்பார்கள் करके कि அப்படிங்கிறது. मुझे இந்த முறையில நாம் शाम का எல்லாரும் योग கூட இந்த सवेरे का योग குறிக்கோளை करना है வச்சிருக்கணும். और अगर हम इन ஈவினிங் दिन को யோகா, कभी மார்னிங் யோகா, காலையில कोशिश करें சாயங்காலம் 10 நம்ம யோகா मिनट பண்ணும் मिलते हैं போதெல்லாம் 5 मिनट मिलते இந்த हैं டே டைம்ல நாம तो भी योग बल को 5 इकट्ठा நிமிஷம் 10 करना நிமிஷம் जरूरी கிடைக்கும் है போதும் நாம் இந்த யோகத்தினுடைய சக்தியை बाबा ने சேகரித்துக் கொள்ள कहा வேண்டும். இது कि ரொம்ப ரொம்ப 3 प्रकार முக்கியமானதாகும். की सेवा करो பாபா சொன்னாங்க, 3 விதமான சேவையை ஒரே நேரத்துல उसके लिए செய்யுங்க याद அப்படின்னு பாப்தாதா योग बल சொல்லியிருக்காங்க. जरूरी है அதற்கு நாம என்ன செய்யணும்? நமக்கு யோக சக்தி அதுக்கு ரொம்ப जैसे जो भी அவசியமாக இருக்கு. संकल्प हम करें ஏன்னா எந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் वो सफल கொண்டிருந்தாலும் हो जाए அது तो हर एक सोचे कि முழுமையாக मैं வெற்றி உடையதாக मेरे को भी இருக்கணும். अभी சோ அதனால विचार चल எல்லாரும் रहा है நாம क्या என்ன हम சிந்திக்கணும் அப்படின்னா, तीनों तरह की நானும் கூட सेवा என்ன एक समय पर करते हैं சிந்திக்கிறேன்,
நம்மளால 3 तो சேவையும் जिस ஒரே நேரத்துல स्थिति செய்ய का முடியுதா जिस गुण का அப்படின்னு நானும் बाबा वर्णन யோசிக்கிறேன். करते हैं அப்போ நம்மளுடைய आप उस ஸ்திதி, स्थिति को நம்மளுடைய தெய்வீக परिवर्तन குணங்கள் करो பாபா சொல்ற விஷயம், और फिर सेवा भी அதை करो। நாம அந்த தெய்வீக குணத்தை जैसे நாம वाणी தாரணை बोल பண்ண रहे வேண்டும். हो, அதே நேரத்துல कर्म कर சேவையும் रहे பண்ண हो, வேண்டும். வார்த்தைகள் पर நீங்க இப்ப अटेंशन பேசுறீங்கன்னா मनन வார்த்தைகளின் மூலம், இல்ல सोच किस செயல்கள் पर है, செய்றீங்கன்னா அந்த जिस गुण செயல்களின் पर மூலம். बाबा ने ஆனா बोला கவனம் इन எங்க तीनों में இருக்கணும்? इनके अभ्यास करो। பாபா பேசுற அந்த தெய்வீக குணத்தின் आज மீது शाम நம்முடைய से கவனம் இருக்கணும். இந்த जो பயிற்சியை आज நாம बाबा 2 செய்யலாம். गुण இன்றைக்கு बताएंगे சாயங்காலத்துல वो आप இருந்து ले लो பாபா और நமக்கு वो आपकी मनसा 2 होगी, வெர்ச்சூஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்றார். அது वो आपकी உங்களுடைய मनसा சேவையின் होगी। மனதின் மூலம் तो நீங்கள் जब आप செய்யும் फिर कुछ சேவைக்கு भी बोलेंगे, அடிப்படையாக ज्ञान இருக்கும் அப்படின்னு सुनाएंगे, சொல்றார். சோ तो எது वो जो நீங்க आपके अंदर கேட்டாலும் அல்லது ஞானத்தை इच्छित है, கொடுக்கிறதாக वृत्ति है, இருந்தாலும், இல்லை எதை நீங்க आपके காதால अंदर கேட்பதாக दृष्टित है, இருந்தாலும், वो நம்மளுடைய उस गुण में आएगी। மனோபாவம் என்னவாக இருக்கணும்? क्योंकि அதுல आपने அதுல गुरु இருந்து शास्त्र में அதிர்வலைகள் வருது. அதுல இருந்து உங்களுடைய और வார்த்தைகளாக कोई வருது. भी உள்ளுக்குள்ள कर्म நீங்க என்ன करेंगे சிந்திக்கிறீங்களோ அது வார்த்தைகளாக வருது. அதற்கான முயற்சியை तो நீங்க मनसा செய்றீங்க. वाचा அதே कर्मणा में நேரத்துல நீங்க என்ன वो गुण செயல்களை प्रत्यक्ष दिखाई செய்தாலும், देंगे। மனம், சொல், செயல் तो इसलिए कोशिश மூன்றுத்திலையும் करो அந்த தெய்வீக குணம் आज से வெளிப்படையாக लेके தெரியும். कल शाम तक அதனாலதான் நாம் இப்ப बाबा முயற்சி जो कह செய்யணும். रहे हैं वो मेरी இன்னையிலிருந்து मनसा होगी, நாளை சாயங்காலம் வரை நாம் முயற்சி செய்யணும். उसके आधार पर பாபா वाणी நமக்கு होगी என்னென்ன சொல்றாரோ அது और उसी மனதின் सहमति மூலம் से சேவை, कर्म அதன் होगा। அடிப்படையில் तो வார்த்தைகள் देखो बाबा இருக்கும். कह रहे हैं அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் செயல்கள் இருக்கும். कि பாபா இன்றைக்கு என்ன சொல்றாங்க நமக்கு नम्र चित, இஷாரால அப்படின்னா, தன்மையோடு இருங்க, பணிவான இதயம். तो मेरी मनसा क्या है? नम्र चित ம், அப்போ निरंकारी மனதின் மூலம் சேவை அப்படின்னா, निस्वार्थ, மனதின் மூலம் என்ன तो अभी சேவை? तीनों गुण பணிவான थोड़ा चेक இதயம். करो आज அப்போ से நாம लेके कल சோதனை की। பண்ணணும். இந்த 3 தெய்வீக குணங்களையும் कि मैं நாம் சோதனை निरंकारी பண்ண हूँ, வேண்டும். मैं नम्र चित பணிவான हूँ, இதயம் இருக்கிறதா? நான் निस्वार्थी பணிவு हूँ। தன்மையோடு तो बाबा இருக்கின்றேனா? कहते हैं நான் सरल चित्त, அகந்தையற்று இருக்கின்றேனா? निश्चल நான் होगी சுயநலமற்று இருக்கின்றேனா? இந்த 3த்தையும் நம்ம हर्षित रहने சோதனை के பண்ணணும். साथ साथ இலகு नैनों குணம் में உடையவராக இருந்தால், அதன் मुख से கூடவே முக और மலர்ச்சியும் चलन से இருந்தால், உங்களுடைய கண்களாக தெரியும். है कि नहीं वो अवस्था? नम्र चित्त अगर है तो क्या होगा? நீங்க आपकी हर्षित பணிவுத்தன்மையோடு இருக்கும் போது, உங்களுடைய नम्र चित्त இதயத்துல பணிவு नेचर இருக்கும் होंगे பொழுது, तो हर्षित रहने के साथ இலகு साथ, குணம் உடையவராகவும் நீங்க हर्षित रहने का तो हम काफी दिन से முக कर रहे हैं, மலர்ச்சியோடும் இருந்தீங்க तो அப்படின்னா, உங்களுடைய हर्षित रहने கண்கள், के साथ முகம், साथ நடத்தை எல்லாத்துலயும் नैनों இனிமை में आके தெளிப்படும். இப்போ நம்ம பல நாட்களாக முக मुख மலர்ச்சி से நாம आपके பயிற்சி செய்துட்டு வரோம். और चलन அதன் से கூடவே உங்களுடைய கண்கள், मधुरता का முகம் மற்றும் நடத்தையில் प्रत्यक्ष இனிமை रूप வெளிப்படும் दिखाई देगा। அப்படின்னு பாபா சொல்றாங்க. वही नम्रता, नम्रता लिखा है। பணிவான இதயம். तो जितनी नम्रता होगी, निरंकारी होंगे और निस्वार्थ होंगे, எந்த அளவிற்கு इतना பணிவான अपने आप இதயத்தை को நாம में ही मधुर கொண்டிருக்கின்றோம், அகந்தையற்றவராக இருக்கின்றோம், जिस चीज में சுயநலமற்றவராக मधुरता दिखाई இருக்கின்றோம், देगी அந்த அளவிற்கு नैनों में இனிமை என்பது और चेहरे கண்கள், पर முகம் மற்றும் நடத்தையின் மூலம் வெளி और தெரியும். चलन पर। नैनों में मुख से और चलन से प्रत्यक्ष रूप में क्या मधुरता दिखाई देगी। तो उन गुणों को अगर हम संकल्प में रखेंगे तो स्वभाव में क्या दिखाई देगा? இந்த मधुर। குணங்களை நம்முடைய எண்ணங்களில் நாம शनि வச்சிருந்தோம் संडे की அப்படின்னா, मुरली में நம்முடைய था நடத்தையில் இனிமை भाव, என்பது भावना और வெளிப்படும். स्वभाव। பாபா சண்டே முரளில என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை तो அப்படின்னா, भाव और உங்களுடைய भावना உணர்வுகள், ठीक உங்களுடைய है இயல்பு तो स्वभाव भी अच्छा மற்றும் हो जाएगा, உங்களுடைய மனோபாவம், नहीं तो உங்களுடைய स्वभाव अच्छा है மனோபாவமும் लेकिन ஃபீலிங்ஸும் मेरी நல்லா भावना இருக்கு बिल्कुल அப்படின்னா, नहीं थी, நிச்சயமாக पर एक உங்களுடைய स्वभाव சொற்கள் நல்லா बनाया இருக்கும். बोलने में, ஃபீலிங்ஸ் ஆனா நல்லா कर्म இல்ல, करने में, कुछ நம்முடைய भी एक பாவனை स्वभाव हो நல்லா गया। இல்ல அப்படின்னா, तो நம்முடைய स्वभाव, சொற்களாகட்டும் सोच और அல்லது भावना நம்முடைய और कर्म में फर्क क्यों होना चाहिए? नहीं ஏன் तो வித்தியாசம் इस पर இருக்கு? थोड़ा सा உங்களுடைய गहराई में இயல்புக்கும் जाएंगे உங்களுடைய காரியங்களுக்கும் நடுவுல कि ஏன் अगर டிஃபரன்ஸ் இருக்கு? नम्रता இதை है, பற்றி ஆழமாக நாம निरंकारी சிந்திக்கணும். है और பணிவான இதயம் निस्वार्थ है இருக்கு, அகந்தையற்ற தன்மை तो இருக்கு, मधुरता சுயநலமற்ற தன்மை இருக்கு दिखाई देगी। அப்படிங்கிற போது, तो बाबा कहते हैं அப்போ कि நிச்சயமாக இனிமை என்பது வெளிப்படையாக मुख से தெரியும். ஒரு कभी பொழுதும் भी कटु கசப்பான वचन அல் नहीं निकलेंगे। வார்த்தைகள் உங்களுடைய வாயின் மூலம் வெளிப்பட முடியாது. इस पर
बहुत ही नेचुरल रहेगा, मधुरता रहेगी। बाबा कहते हैं उनके दिल दिमाग இயல்பாகவே அங்க இனிமைத்தன்மை बोल அப்படிங்கிறது இருக்கும். सब एक जैसे பாபா होंगे। சொல்றாங்க கசப்பான வார்த்தைகள் हम ஒரு कहते हैं பொழுதும் உங்களுடைய शुगर வாயிலிருந்து फीलिंग्स வெளிப்பட होती है முடியாது. और உங்களுடைய दिमाग में மூளை, शायद कुछ இதயம் और மற்றும் चल रहा பேச்சு होता है அனைத்தும் ஒரே சீராக और இருக்கும், அதாவது हमारा मूड कुछ சமமாக और இருக்கும். होता है। ஏன்னா உங்க மனசுல வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கும், ஆனா कई बार நீங்க ऐसा பேசுற हो रहा है, வார்த்தைகள் मान வேறொன்றாக लीजिए 3 இருக்கும். व्यक्ति एक में நிறைய है நேரத்தில் இப்படி நடக்குது இல்லையா? और हमको एक ही होके மூன்று बोलना है, மூன்று तीनों பேர் इकट्ठे ஒருத்தர்ல करो। இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நாம इससे எப்படி क्या होना இருக்கணும்? चाहिए, நாம இந்த उनका மூணுத்தையும் दिल மூன்று उनका दिमाग விஷயத்தையும் बोल ஒன்று சேர்த்து सब ஒன்றாக एक இருக்க समान வேண்டும். होगा। அதாவது दिल நம்முடைய में एक இதயம், बोल நம்முடைய மூளை, நம்முடைய பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி और இருக்கணும், फिर சமமாக இருக்கணும். दिल में இதயத்தில் कुछ, ஒன்றும் दिल பேச்சில் में एक மற்றொன்றும் இருப்பது और बोल में இலகுத்தன்மையின் दूसरा। அடையாளம் அல்ல. बाबा कहते हैं ये चलन की, सरल चलन की सरलता की निशानी नहीं है। क्या हो गया दिल दिमाग और बोल के बीच में? சோ என்ன நடக்குது அப்படின்னா, उसमें कुछ मिक्स हो गया क्योंकि தலைக்கும் अंदर सरलता नहीं இதயத்துக்கும் है। நடுவுல ஏதோ ஒரு கலப்படம் सरल வந்து कहने से तो விடுகிறது. ஏன்னா दिमाग में உள்ளுக்குள்ள कोई என்ன நடக்குது जल्दी जल्दी அப்படின்னா, नहीं அங்க बोले। இலகுத்தன்மை உள்ளுக்குள்ள இல்ல. அதனால அவங்க இதயத்துல தலையில आप என்ன कहना क्या சிந்திக்கிறாங்களோ चाहती हैं அது वो வந்து कहते हैं, பேச்சுல வரும். क्योंकि சிலப்ப दिल में வந்து कुछ இவங்க என்ன और है, சொல்ல दिमाग வராங்கன்னே कुछ நமக்கு और कह रहा புரியாது. है। ஏன்னா அவங்களுடைய மனசுல வேற ஏதோ இருக்கு, और அவங்களுடைய उससे இதயத்துல फिर வேற என்ன இருக்கு, பேச்சு बेचारे என்னவோ को पता ही வேறையா नहीं இருக்கு. मैं दिल அப்போ की बात நமக்கு बोलूं कि குழப்பம் दिमाग ஏற்படும். की बोलूं, तो मुख से वो कुछ भी बोल देते हैं। அவங்களுக்கு வந்து என்னுடைய வார்த்தைகள் நான் வந்து अनुभव कहते பேசணுமா, हैं என்னுடைய तीनों இதயத்துல समान हो உள்ளதை பேசணுமா, இல்ல और நான் சிந்திக்கிறத मधुरता हो, பேசணுமா उसके लिए அப்படின்னு அவங்களுக்கு बाबा குழப்பம் कहते வரும். हैं ஆனா सरलता மூணும் की ஒண்ணா निशानी இருக்கணும் नहीं है। அப்படின்னா நமக்குள்ள दिल दिमाग और இனிமைத்தன்மை बोल में அப்படிங்கிறது जो வரணும். फर्क है, பாபா சொல்றாரு, सरल உங்களுடைய स्वभाव वाले இதயத்துல ஒண்ணும் सदा உங்களுடைய निर्माण சிந்திக்கிறது ஒண்ணுமா இருந்துச்சு அப்படின்னா இலகுத்தன்மையின் அடையாளம் இல்லை. निरंकार ஆனால் யார் ஒருத்தர் और निस्वार्थ இலகுத்தன்மையான கொண்ட இருக்கிறாங்களோ निस्वार्थ, அவங்க பணிவுடையவராகவும் ये அகந்தையற்றவராகவும் साधारण शब्द नहीं है, சுயநலமற்றவராகவும் இருப்பார். साधारण शब्द नहीं है, पर இது வந்து சாதாரண व्यवहारिक வார்த்தைகள் जीवन அல்ல. में, आध्यात्मिक जीवन में, இந்த मोक्ष के मार्ग ஆன்மீக में வாழ்க்கையில், அலௌகிக ये बहुत வாழ்க்கையில், ऊंची धारणा बहुत जरूरी है। யோகத்தினுடைய இந்த क्योंकि பாதையில் देखो இது ரொம்ப முக்கியமான जीवन ஒரு है விஷயம். अपने தெய்வீக व्यक्तित्व है, குணங்களை தாரணை செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா चाहे நம்மளுடைய लौकिक दुनिया வாழ்க்கை में भी இருக்கு, அதுல आजकल நம்மளுடைய ஆளுமை जो இருக்கு, अच्छे अच्छे பர்சனாலிட்டி. அது உலகாய வாழ்க்கையாக इंजीनियर्स हैं, இருந்தாலும் हॉस्पिटल, वहाँ सबसे बड़ी ट्रेनिंग है मधुरता, ஹாஸ்பிட்டல் निरंकारी। இருக்கு, பிசினஸ் இருக்கு, அங்கெல்லாம் और பெரிய ட்ரைனிங் निस्वार्थ, எதுக்கு கொடுக்கறதுன்னா இனிமையாக ये नहीं कि இருக்கிறதுக்கும், एक ஆணவமற்ற तरफ हमें தன்மையோடு ईश्वरी இருப்பதும், जीवन दे, அகங்காரமற்றவராக இருப்பதற்கும். परंतु ये गुण अगर आप लौकिक व्यवहार में भी यूज करो ஏன்னா இந்த தெய்வீக குணங்கள் நம்முடைய இறை तो आपको வாழ்க்கையில மட்டும் पता நம்ம लगेगा कि பயன்படுத்தல, इसके उसमें ஆனா நம்முடைய फायदे ही है, உலகாய வாழ்க்கையிலும் मधुरता கூட तो रहेगी। எங்க போனாலும் இதை வந்து क्योंकि பயன்படுத்துறோம் अंदर में இல்லையா? இதன் थोड़ा மூலம் सा எவ்வளவு நன்மை இருக்கு இல்லையா, லாபம் अनसर्टेनिटी இருக்கு होती है, மக்களுக்கு. इनसिक्योरिटी இப்ப होती நம்ம है, ஹாஸ்பிட்டலுக்கு हम थोड़े போறோம், எங்க வெளியில फोर्सफुल हो போனாலும் எங்க जाते हैं। எல்லாமும் இதை பயன்படுத்துறாங்க இல்லையா? ஏன்னா நமக்கு हमको எந்த देखो அளவு வந்து एक வெளியில बात है, ठीक है பாதுகாப்பற்ற अच्छी தன்மை है, இருக்கோ அந்த அளவுக்கு सब நாம जगह என்ன दे பண்றோம், देते हैं, फिर நம்ம न्याय हो जाते हैं, நிர்பந்தத்துக்கு लेकिन உள்ளாகிறோம். ड्रामा ஆனா क्या வந்து करा, நம்ம எண்ணங்களை கொடுத்துட்டு நம்ம விடுபட்டவர்களாக இருக்கிறோம். ड्रामा भी ஓகே, बहुत कुछ நாடகத்துல कराते என்ன हैं। இருக்கு பார்க்கலாம் तो அப்படின்னு நம்ம इसलिए டிட்டாச் ஆயிடுறோம். थोड़ा सा ऐसा நாடகம் व्यक्ति கூட इशारे को நிறைய விஷயங்களை अपने நடத்தி रिवाइज வைக்கிறது. करना, சோ இந்த அவ்யக்த तो சிக்னலை क्या होगा, மீண்டும் ये நாம் मनसा மீட்டல் है செய்ய हमारी, வேண்டும். இதுவே आज से लेके நம்முடைய यही मनसा होगी, तीनों மனதின் மூலம் संकल्प। சேவை. இந்த மீட்டல் செய்வதுதான் और फिर மனதினுடைய आप சேவை. अनुभव करके இந்த देखिए மூன்று क्या मधुरता விஷயங்கள், का अनुभव அதாவது हो रहा है, பணிவுத்தன்மை, क्या அகங்காரமற்ற जो ये தன்மை, अंदर का தன்னலமற்ற தன்மை, संघर्ष है இந்த மூணும் தான் दिल மனதினுடைய दिमाग और சேவை. मुंह का அப்போ बोलने का, என்ன இனிமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு वो பாருங்க. शांत हो இல்ல गया। என்னுடைய இதயம், மூளை क्योंकि यही மற்றும் तो பேச்சுக்கு पूजा நடுவுல करने की बात हो ஏதாவது जाती है, போராட்டம் நடக்குதா? இதை जहाँ வந்து நாம दिमाग, பார்க்கணும். दिल இதுதான் और வந்து हमारे बोल ஒரு एक समान हो, உங்களுடைய बहुत नेचुरल, जिसको बाबा நீங்க कहते हैं ना, சிந்திப்பது, जो सरल பேசுவது चित्त மற்றும் होगा உணர்வது उसके எல்லாத்துலயும் लिए வந்து सब कुछ சமநிலை रहेगा। இருக்கா? யார் வந்து இலகு नहीं है சுபாவம் तो कई बार உடையவர்களாக இருக்கிறாங்களோ दिमाग में कुछ அவர்களுக்கு இது आता है, எல்லாமே दिल செய்வது की சகஜமாக फीलिंग्स இருக்கும். होती है, இதையெல்லாம் கடைபிடிப்பதற்கு
இல்லைன்னா कुछ और होता है, இதயத்தினுடைய कुछ உணர்வு फर्क வேறையா आ இருக்கும், जाता நீங்க है। வேற तो சிந்திப்பீங்களா चित्त இருக்கும். इतना हमारा அப்போ சில साफ हो, நேரத்துல சுயநலம் அப்படிங்கறதும் அங்க हमारी வந்துடும். दादी जान के हमको कहती थी அப்போ कि अगर आपके நமக்குள்ள चित्त पर कुछ உள்ளார்ந்த भी है விஷயம் அவ்வளவு तो சுத்தமாக आपका இருக்கணும். स्मृति का जो ट्रैक है वो ब्लॉक हो जाता है, உங்களுடைய वो இதயத்துல ஏதோ करंट नहीं இருக்கு आएगी वापस। அப்படின்னா உங்களுடைய விழிப்புணர்வு वापस से करंट போற चाहिए விதம் तो வந்து चित्त தடைப்பட்டு விடும். साफ रखो, लेन खाली रखो, பாபா तो சொல்றாங்க, बाबा का நீங்க लाइट माइट பாபா आपको கிட்ட मिलती இருந்து रहेगी, சாகாஷ் பெறணும் அப்படின்னா नहीं तो உங்களுடைய कर्म பிரெயின் या மூளை बंधन என்பது वहीं से मिलते, வெறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய किसी के ब्लॉक के जैसा। உணர்வுகள் और வந்து वो है சுத்தமாக इसी இருக்கணும். की அப்பதான் शक्ति। பாபா கிட்ட இருந்து ஒளியும் 6 சக்தியும் பெற महीने முடியும். पहले இல்லைன்னா बात हुई, பிளாக்கேஜ் शायद தடை वीडियो या இருக்கும் अங்க वीडियो हो रही है, பெறுவதற்கு. और हम चित्त 6 नहीं रखते, மாதத்துக்கு முன்பு ஏதோ நடந்தது, ஒரு ज्ञानी हो வருடம் முன்னாடி जाओ, ஏதோ நடந்தது, அதெல்லாம் உங்க உணர்வுல வச்சிருக்காதீங்க. नम्र நீங்க चित्त விடுபட்டு रहो, விடுங்க அதுல बहुत இருந்து. अच्छा हो जाएगा। எப்போதும் பணிவுத்தன்மையோடு இருங்க, बीच में जो இதயத்துல है अंदर में பணிவுடையவர்களாக बहुत இருங்க, दुख है, ஆணவமற்றவர்களாக चित्त இருங்க. हमारे स्वभाव पर சுயநலமற்ற असर आ रहा है, தன்மையில நாம் இருக்கும் பொழுது वो दूर हो இது जाएगा। எல்லாமே ரொம்ப गहरी மறைமுகமான बातें हैं, விஷயம். ஆனா இது நம்முடைய मनन இயல்பை करने की பாதிக்கின்றது. आवश्यकता है இதற்கு நாம கவனத்தை और अभ्यास கொடுக்கணும். करना भी இது ரொம்ப ஆழமான बहुत जरूरी விஷயம். है। இதை பற்றி நாம तो ஞான बाबा के சிந்தனை सामने हम பண்ணணும். प्रत्यक्ष இதை कह பயிற்சி सके, बाबा செய்வது மிக மிக हम அவசியம். तीनों प्रकार की सेवा அப்பொழுது कर रहे हैं, நம்மளால பாபா और கிட்ட சொல்ல बाबा ने कहा முடியும், उसकी ஆமாம் निशानी है பாபா, 3 விதத்திலும் खुद ही நான் सब சேவா कुछ, பண்றேன் அப்படின்னு சொல்ல हमारे முடியும். அப்போ साथी भी பாபா சொல்றார், संतुष्ट, இதனுடைய हमारी सेवा में அடையாளம் लगे என்ன அப்படின்னா, நீங்க संतुष्ट हो திருப்தியா இருப்பீங்க, உங்களுடைய जाए। ओम சகப்பாடிகள் शांति। अभी திருப்தியா हम இருப்பாங்க, कुछ क्षणों के लिए உங்களுடைய बैठेंगे வாத்தாவரன் சூழலும் கூட அப்படி இருக்கும். இப்பொழுது थोड़ा सा சில दृढ़ संकल्प நொடிகளுக்கெல்லாம் लेके। மௌனத்துல அமர்ந்திருந்து और இந்த इन गुणों की திடமான स्थिति में சங்கல்பத்தை, स्थित हो। எண்ணத்தை செய்வோம். ओम உங்களை शांति। இந்த தெய்வீக குணங்களில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्त वाणी तारीख है 28 जून அவ்யக்த முரளி 1977। மீட்டல் முரளி ஒரிஜினல் தேதி वे ஜூன் सुबह 28, करो और वे काम 1977. முரளி தலைப்பு, எதையும் வீணாக்காதீர்கள், बाहर का दिखावा பாரத்தை इतना இழந்து सुंदर விடுங்கள். होगा, வெளிப்புற தோற்றம் सोने का மிகவும் आत्मा அழகாக इसे ना இருக்கும். परख இதை सकता है। உணராததால் மற்ற सबसे ஆத்மாக்கள் अच्छा இத்தகைய खुश ஆத்மாக்களை मिजाज और மகிழ்ச்சியானவர்களாகவும் पुरुषार्थी நல்ல समझते हैं, முயற்சி செய்பவர்களாகவும் கருதுகின்றார்கள். लेकिन अंदर बिल्कुल उलझन நல்ல नहीं, முயற்சி खोखलापन होता செய்பவர்களும் है। கருதுகிறார்கள். இருப்பினும் உள்ளே नाम குழப்பத்தில் शान का உண்டான खाता வெறுமையை खूब தவிர होता है, வேறொன்றும் இல்லை. लेकिन பெயரும் மற்றும் खजानों का புகழின் खाता கணக்கு நிறைந்துள்ளது. अनुभूतियों का ஆனால் खाता பொக்கிஷங்கள் खाली के மற்றும் बराबर அனுபவங்களின் होता है, கணக்குகள் கிட்டத்தட்ட अर्थात வெறுமையாக नाममात्र உள்ளது, होता है। காலியாக உள்ளது. அதாவது அவை வெறும் பெயர் और அளவிற்கு निशानी மட்டுமே क्या உள்ளது. होगी? ऐसी வேறு என்ன आत्मा அறிகுறிகள் सेवा के உள்ளன? वश में, தடைகளால் பாதிக்கப்படுவதால் அத்தகைய सेवा के कार्य ஆத்மாக்கள் में சேவையில் विघ्न தாங்களே उत्पन्न தடைகளாக करते हैं। இருப்பார்கள். नाम அவர்கள் विघ्न विनाशक தடைகளை है, विधि அழிப்பவர்கள் என்று बनते அழைக்கப்படுகிறார்கள், विघ्न ஆனால் हो அவர்களே जाते हैं। தடைகளாக மாறுகிறார்கள். ऐसे இத்தகைய आत्माओं के ऊपर ஆத்மாக்களுக்கு சுமை அல்லது பாரம் தொடர்ந்து समय அதிகரிப்பதால் प्रति பல समय के வகையான बोझ से பயனற்ற वेट बढ़ने எண்ணங்களும் के कारण
மன अनेक प्रकार के அமைதியின்மையும் मानसिक அவ்வப்போது பல व्यर्थ चिंतन வகையான व நோய்களையும் मानसिक உருவாக்குகின்றன. अशांति ऐसे अनेक रोग पैदा कर लेते हैं। பலவிதமான दूसरी बात, பயனற்ற எண்ணங்களும் மன वेट होने के அமைதியின்மையும் कारण அவ்வப்போது பல परेशान வகையான निरंतर நோய்களை तीव्र உருவாக்குகின்றன. नहीं हो सकते। இரண்டாவதாக, நீங்கள் हाई பாரமாக जंप को छोड़ இருப்பதனால் लेकिन உங்கள் दौड़ முயற்சியின் नहीं लगा வேகம் सकते। வேகமாக இருக்க முடியாது. प्लान உயரம் बनाएंगे தாண்டுவது कि இருக்கட்டும், यह करेंगे यह करेंगे, ஆனால் लेकिन सफल नहीं திட்டமிடுவீர்கள். हो सकते। ஆனால் உங்களால ஓடக்கூட अच्छा, முடியாது. आगे இதை की मुरली செய்யவோ அதை हम செய்யவோ सुनेंगे। நீங்கள் ओम திட்டமிடுகின்றீர்கள், ஆனால் शांति। வெற்றி பெறுவதில்லை. முரளி நாளே மீண்டும் தொடரும். तेरी मीठी ஓம் சாந்தி. मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। मीठी प्यारी मम्मा, ममतामयी जगदम्बा। पहले प्योर है ना, और सन ऑफ सुप्रीम सोल, तो प्योर स्टेज हो गई ना। तो अभी impure முதலில் stage है। ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, இரண்டாவது பரமாத்மாவினுடைய குழந்தை. That not supreme soul. அப்படின்னா தூய்மை அப்படிங்கிறது நான் என்றால் நான் ஆத்மா, பரமாத்மா அல்ல அப்படின்னு பாபா சொல்றார். ஹம்சோ அப்படின்னா நான் ஆத்மா, ஆனா நான் பரமாத்மா கிடையாது. That I am first pure. तो इसीलिए अपनी बुद्धि को நாம் அந்த புத்தியில இதுல ஸ்திரமான இந்த தூய ஸ்திதியில் இருப்பதற்கு நாம் முயற்சி சொல்ல வேண்டும். ஏனென்றால் தூய ஆத்மா அப்படின்னா ஒவ்வொரு செயலும் கூட நிச்சயமாக தூய்மையான செயலாக இருக்கும். हमारा हर एक्शन में हमारा प्योर एक्शन चलेगा, क्योंकि आई एम फर्स्ट प्योर ना। இந்த விழிப்புணர்வில் நான் தூய ஆத்மா, நான் தூய்மையற்ற ஆத்மா அல்ல அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வுல நாம நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய செயலும் கூட இப்படிப்பட்ட தரத்தோடு இருக்கும். எந்த தவறான செயலையும் நாம் செய்ய முடியாது. प्योर रहेगा कि आई एम प्योर, नॉट इम्प्योर। तो ये ख्याल रहने से நான் ஒரு தூய ஆத்மா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்கும். நாம் யாரையோ ஒரு தீய செயலை, கெட்ட செயலை செய்யறது நாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அந்த மாதிரி நேரத்துல நமக்கு நாம நினைவுபடுத்திக் கொள்ளணும், தீய செயல்கள் யார வேணா செய்யலாம், ஆனா முதலில் நாம் எல்லாரும் தூய செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த நேரத்துல நாம் அதை மறந்து போறோம், மறந்து போய் தவறான செயலை செஞ்சிடுறோம். அது அப்படி இல்லாம யாரோ தவறான காரியத்தை செய்யும் போது நானும் கூட அந்த தவறான காரியத்தை செய்வதாக இருக்கக்கூடாது. மத்தவங்க செய்யறத பார்த்து நாமளும் தப்பு செய்யக்கூடாது. அவங்க தவறு செய்யறாங்க, தூய்மையற்ற செயலை செய்யறாங்க, ஏன்னா அவங்க தூய ஆத்மாவை பற்றி விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லை. நீங்க அவங்களுக்கும் கூட ஞானத்தை கொடுக்கலாம். அவங்க அதை பெறுவதற்கு தயாராக இருக்கிறாங்களா நீங்க பார்க்கலாம். எதையும் சொல்வதற்கு சரியான நேரமாக அது இருக்க இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஸ்டேஜ்ல நம்ம ஸ்திரமாக இருக்கணும். இந்த தூய்மை அழகான ஸ்திதியில நாம் இருக்கும்போது அது மற்ற ஆத்மாக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம ஸ்திரமாக இருக்கும் போது அவர்கள் கிட்ட நாம ஒரு முடியும். நாம எப்படி ஸ்திரமா இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க பார்க்கும்போது அவங்க அதை கிரகிக்கிறாங்க. நான் ஒரு தூய ஆத்மா அப்படின்னு முதல்ல என்ன நினைக்கணும், அந்த ஸ்திதியில நான் இருக்கணும். அதன் பிறகு தூய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். रत्न लुटाए तूने, सौभाग्य जगाए तूने, ऐसी ज्ञान मुरली सुनाई तूने। नैनों के पलने में जो पालना दी मम्मा, नैनों के पलने में जो पालना दी मम्मा, और दृष्टि से लोरिया सुनाई तूने। ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம்.
Om Shanti. To remain சாந்தி. constantly cheerful, be easy natured and tolerant, சதா முக humble மலர்ச்சியுடன் hearted, இருப்பதற்கு இலகு egoless, சுபாவத்தை and கொண்டவராகவும் selfless. சகித்துக் கொள்பவராகவும் When you have an easy இருங்கள். nature, இன்றைய then, தலைப்பு as well பணிவு as being cheerful, பணிவான இதயம், sweetness will அகந்தையற்ற be தன்மை, visible in your சுயநலமற்ற eyes, தன்மை. on your இன்றைய face, இஷாரா, and in நீங்கள் your இலகு activities. குணம் உடையவராக இருந்தால் முக Harsh or bitter மலர்ச்சியுடன் words சேர்த்து will கண்கள், never முகம் emerge மற்றும் through your நடத்தையில் lips. இனிமை வெளிப்படையாக தெரியும். Your heart, ஒருபொழுதும் உங்கள் head, வாயிலிருந்து and கசப்பான words சொற்கள் will வராது. all be equal. உங்களின் இதயம், மூளை மற்றும் பேச்சு To have அனைத்தும் one ஒரே thing in your சீராக heart இருக்கும். and something இதயத்தில் else in ஒன்றும் your பேச்சில் words மற்றொன்றும் is not இருப்பது a sign of இலகுத்தன்மையின் easiness. அடையாளம் அல்ல. இலகுவான குணம் Those with an கொண்டவர்கள் easy nature will constantly be பணிவுடையவர்களாகவும் humble-hearted, அகந்தையற்றவர்களாகவும் egoless, சுயநலமற்றவர்களாகவும் and இருப்பார்கள். selfless. Om Shanti. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's அவ்யக்தி day பரிவாருக்கு to remain constantly cheerful, உங்களை வரவேற்கின்றோம். be easy சதா முக natured மலர்ச்சியோடு and இருப்பதற்கு tolerant. Today's topic: சதா சகித்துக் கொள்ளும் சக்தியோடு humble-hearted, இருங்கள். egoless, பணிவான and இதயம், selfless. அகங்காரமற்ற தன்மை, ஆணவமற்ற தன்மை மற்றும் The சுயநலமற்ற தன்மை. specialities of Mother Jagadamba. மம்மா ஜெகதம்பாவினுடைய Even while coming விசேஷத்தன்மை. in contact with so many பல souls ஆத்மாக்களுடன் and தொடர்பில் listening to all the வரும்பொழுதும் அவர்களின் suggestions of சூழ்நிலைகள் அனைத்தையும் everyone, கேட்ட பொழுதிலும் she herself அவர் remained அவற்றிலிருந்து detached and விடுபட்டவராகவும் loving. அன்பானவராகவும் இருந்தார். There was never எந்த any ஒரு change ஆத்மா மீதும் in Mama's மம்மாவின் vision பார்வையில் or எந்த any மாற்றமும் soul. ஒரு பொழுதும் She இருந்ததில்லை. had the same vision அத்துடன் for அவர் every soul, நிச்சயமாக as well அவர்களின் as this. பலவீனங்களை பற்றி She would எச்சரிக்கை also செய்தார். definitely caution அனைவருக்காகவும் ஒரே others விதமான about their பார்வையை மம்மா weaknesses. கொண்டிருந்தார். Now we will listen to Mohini Didi ji. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Is everyone okay? ஓம் சாந்தி. Now, எல்லாரும் நல்லா your இருக்கிறீங்களா? words will say yes, we are இப்போ okay, உங்களுடைய right? வார்த்தைகள் எஸ், But ஆமா what is நாங்க your நல்லா brain இருக்கிறோம் saying? அப்படின்னு What is your சொல்லுவீங்க heart இல்லையா? saying? அப்போ உங்களுடைய Are you மூளை listening என்ன to சொல்லுது, both and then உங்களுடைய saying, இதயம் என்ன சொல்லுது, or we always இரண்டையும் say கேட்ட yes, we are பிறகு நீங்க okay? சொல்றீங்களா? இல்ல It's a good வெறுமனே point to ரொம்ப check எஸ் சொல்றோமா? இது நல்ல with my பாயிண்ட் இல்லையா brain நமக்கு சோதனை saying okay செய்யறதுக்கு? or say நம்முடைய a little மூளையும் bit கூட less okay. சொல்லுதா, இல்ல And heart இல்ல is கொஞ்சம் also பரவாயில்ல இல்லாம not இருக்கிறேன் அப்படின்னு sure சொல்லுதா? if heart is okay. ஹார்ட் So எப்படி right. இருக்குன்னு தெரியுதா So நமக்கு? check when இது you say நமக்கு okay, சோதனை பண்றதுக்கு ஓகே அப்படின்னு நீங்க சொல்லும் your பொழுது brain செக் பண்ணுங்க. accepting that, உங்களுடைய your மூளை heart, அதை ஏற்றுக்கொள்ளுதா, are you உங்களுடைய saying இதயம் from ஏற்றுக்கொள்ளுதா, your heart, brain, அல்லது உங்களுடைய and then இதயம் words, right? மூளை ரெண்டுத்தையும் சோதனை So it's a பண்ணிட்டு good way to வார்த்தைகளால check சொல்றீங்களா actually, ஓகே அப்படின்னு. am I சோ okay? இதையெல்லாம் நாம சோதிப்பது மிக நல்ல விஷயம் இல்லையா? Yes, I am okay. நான் ஓகேவா இருக்கிறேன். Then you say little bit, அதன் பிறகு my feelings are not ம்,
ஆனா So என்னுடைய உணர்வுகள் அந்த அளவு that love, சிறப்பாக இல்லை, அவ்வளவு my அன்போடு head இல்லை. is also not, என்னுடைய தலை கூட in some conflict. ஏதோ ஒரு குழப்பம் So அங்க that இருக்கு means you இன்னும் are not தலையில. okay, right? அப்படின்னா நீங்க சரியில்லை இல்லையா? But that 3 Baba விதத்திலையும். says, ஆனா yeah, if பாபா you say okay, சொல்றார், நீங்க ஓகே then brain and அப்படின்னு heart will சொன்னீங்கன்னா also உங்களுடைய accept it. இதயமும் Very, மூளையும் very கூட subtle அதை thing, ஏற்றுக்கொள்ளணும். இது but it's எவ்வளவு very சூட்சுமமான common. விஷயம் இல்லையா? It ஆனா இது happens ரொம்ப ஒரு whole பொதுவான day விஷயம். in our முழு life. நாளும் நம்முடைய வாழ்க்கையில But பாக்குறப்போ Baba என்ன wants it நடக்குது? ஆனா that they பாபா all என்ன 3 should be விரும்புறார் same. அப்படின்னா 3ம் So then there ஒரே will be சமமாக contentment இருக்கணும். அதன் மூலம் நமக்கு for திருப்தி இருக்க yourself, முடியும், உங்களுக்கும் your திருப்தி இருக்க முடியும், companions, the உங்களுடைய atmosphere. சகவாசிகளுக்கும் திருப்தி இருக்க முடியும், And you will சூழலிலும் அது be திருப்தியாக very இருக்கும். happy and successful. அப்போ நீங்க ரொம்ப மகிழ்ச்சியோட So think வெற்றியுடையவர்களாக about it, இருப்பீர்கள். like சோ இதை Baba is பற்றி saying, நீங்க சிந்திச்சு பாருங்க. that you have to பாபா serve சொல்றாங்க, through all நீங்க 3. 3 விதத்திலையும் சேவா But பண்ணணும் if you அப்படின்னு பாபா சொல்றார். inculcate first ஆனா for நீங்க ordinary things like I am சாதாரண okay, விஷயங்களுக்கு கூட இதை தாரணை பண்றீங்க do I want to அப்படின்னா, go நான் ஓகேவா somewhere? இருக்கிறேனா? Oh yes, ம், but then my ஆனா heart நான் becomes எங்கேயோ angry that I போகணும் want to go, அப்படின்னா நான் ஓகேன்னு and my சொல்றேன். ஆனா என்னோட reasoning saying இதயத்துல no, அந்த we உணர்வு இல்லை. shouldn't go. அப்போ உங்களுடைய But புத்தி my words சொல்லுது, இல்ல are நீங்க saying போகணும் I அப்படின்னு want to go. சொல்லுது. ஆனா உங்களுடைய வார்த்தையில வாய் என்ன So if சொல்றீங்க, we நான் போகணும்னு practice to நினைக்கிறேன்னு சொல்றீங்க. integrate all அப்போ 3, 3 வேற வேறையா இருக்கு. இந்த 3த்தையும் then ஒன்று in சேர்த்து service நாம கொண்டு வரணும் also அப்படின்னு நாம் it பயிற்சி will happen. பண்ணும்போது சேவையிலும் கூட அது நடக்க Otherwise, even ஆரம்பிச்சிடும். for service, we இல்லைன்னா know சேவைகளை that we மட்டும் have to நமக்கு do என்ன through தெரியும், mind, நாம மனதிலையும் words, and சேவை actions, செய்யணும், but they காரியத்திலையும் won't, it செய்யணும், won't happen. சொல்லியும் இருக்கணும் So I அப்படின்றப்ப thought அது that the நடக்காது. ஏன்னா fundamental சேவையில மட்டும் நாம practice அப்படி really வச்சிருப்போம். is ஆனா அடிப்படையாகவே இந்த that day பயிற்சியை to நாம day, all the இந்த time, அன்றாட வாழ்க்கையில எப்பொழுதுமே இந்த and we are just தாரணையை நாம doing கொண்டு it. வரணும். நான் How am இதை I doing செய்யறேனா it? My அப்படின்னு நம்ம feelings. செக் பண்ணணும். என்னுடைய I am doing உணர்வுகள்ல in நான் my இப்படி good இருக்கிறேனா, state of mind. என்னுடைய நல்ல மனோநிலையில இருந்து நான் இதை So if we செய்கின்றேனா, keep checking, இதை நாம சோதிச்சுக்கிட்டே then Baba இருந்தோம் says அப்படின்னா, automatically பாபா சொல்ற 3 மாதிரி types of service. தன்னிச்சையாகவே 3 விதமான சேவையும், It's triple income in a way, right? 3 வருமானம் இல்லையா? ஒரு விதத்துல Baba பார்த்தா says triple income. பாபா So சொல்றார், your 3 thoughts, வித your வருமானமும் words, நமக்கு your கிடைக்கும். words, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய actions, you சொல், are உங்களுடைய serving. செயல் 3 விதத்திலையும் சேவா Every பண்றீங்க. virtue is அப்போ a power. ஒவ்வொரு தெய்வீக குணமும் நம்ம கிட்ட இருக்கும் சக்தி ஆகும். At the right time, using right virtue சரியான நேரத்துல சரியான தெய்வீக குணத்தை is நாம் also பயன்படுத்தும் power. பொழுது அதுவும் And சக்தி that இல்லையா? power helps you to அந்த சக்தி be என்பது what you உங்களுக்கு should உதவி be செய்யும். நீங்க and எப்படி accomplish what இருக்கணுமோ you should. அப்படி இருப்பதற்கும், நீங்க என்ன செய்யணுங்க அதற்கும் இந்த சக்தி Because உங்களுக்கு sometimes உதவி that power செய்யும். is missing. ஏன்னா சில So we நேரத்துல miss இந்த something சக்தி which we could have குறையாக achieved. இருக்கு இல்லையா? நாம ஏதோ சாதிச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், ஆனா சக்தி இல்லாதால செய்ய Like முடியல. patience is a quality, இப்போ பொறுமை but அப்படிங்கிறது ஒரு patience also குணம் is a great இல்லையா? power because அதே நேரத்துல when it's பொறுமை ஒரு lack பெரிய of patience, சக்தியாகவும் then இருக்கும். you ஏன்னா get பொறுமை இல்லை அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? irritation, உங்களுக்கு ஒரு சிடுசிடுப்பு தன்மை internally வரும். not comfortable, உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு, you don't சௌகரியமான feel very உணர்வு good. இருக்காது. ரொம்ப நல்ல உணர்வும் கூட இருக்காது. So யூ the டோன்ட் ஃபீல் குட். quality அப்போ becomes தீதி power, சொல்றாங்க, energy. அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது சக்தி ஆயிடுது, You உங்களுக்கு feel okay. ஆற்றலையும் கொடுக்குது. அப்ப நீங்க நல்ல And you உணர்வை are able to கொண்டிருக்கிறீங்க. manage with the situation உங்களால அந்த சூழ்நிலையை with சமாளிக்க that கூடியதாக virtue. இருக்கு அந்த தெய்வீக குணத்தினால. So every virtue, அதனால I notice, ஒவ்வொரு is குணமும் like நான் your கவனம் strength, கொடுத்து பார்க்கிறப்ப உங்களுடைய like your பலமாக power. இருப்பதை நான் பார்க்கின்றேன். அது உங்களுடைய சக்தியாக It's இருக்கு. not only have that control, வெறுமனே அந்த கட்டுப்பாடு but இருப்பது also it மட்டுமல்ல, manifests to you ஆனால் அது what you உங்களுடைய want to achieve. நீங்க என்ன And செய்யணும்னு one of நினைக்கிறீங்களோ our அதுல most important வெளிப்படுகின்றது. achievement நம்மளுடைய really is முக்கியமான ஒரு பேரு என்ன if I அப்படின்னா, could stay stable. என்னால ஸ்திரமாக இருக்க முடியுமா? அதுதான் நம்ம So கிட்ட that இருக்கிற if I have to மிகப்பெரிய discern, I பேர். have to decide, I'm நாம not doing ஒரு it முடிவெடுக்கணும், from ஒரு பகுத்தறியணும் irritation, from அப்படின்னா, நான் ஒரு irritation, எரிச்சல் பட்டு இருக்கும்போது, because பொறுமை then இல்லாம something இருக்கிறப்ப wrong என்னால will அதை செய்ய happen. முடியாது. ஏன்னா And it continues that chain நீங்க of அங்க chain நல்லா இல்ல reaction. உங்களுடைய
உணர்வு அதனுடைய தொடர்ச்சியான ஒரு What இது Baba is செயின் teaching ரியாக்ஷன் அங்க us இருக்கும். இப்ப பாபா நமக்கு என்ன சொல்லி is to தரார்? make soul all virtuous and all powers, ஆத்மாவை அனைத்து சர்வ குணங்களும் சர்வ not சக்திகளும் நிறைந்தவராக affected by பாபா ஆக்கிறார். behavior of others or மற்றவர்களுடைய the நடத்தையினால் நான் atmosphere பாதிப்படையக்கூடாது, at that time. சூழலால் நான் பாதிப்படையக்கூடாது, அந்நேரத்துல என்ன இருக்கோ அதை பற்றி நான் And the பாதிப்படையக்கூடாது. whole world really is trying அப்போ முழு to be in உலகமும் that kind கூட of state, இந்த but மாதிரி they ஒரு don't have ஸ்திதியில this இருப்பதற்கு knowledge. தான் முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, And இந்த in this ஞானம். time for us அப்போ இந்த to do நேரத்துல this is a good நமக்கு example, இதை செய்யறோம் அப்படின்னா இது ஒரு and மிக சிறந்த also உதாரணமாக we are இருப்பதாகும். achieving அதன் கூடவே நாம to create ஒரு the type of சாதிக்கிறோம் இல்லையா, atmosphere பெரு which is பேற்றை needed, அடைகின்றோம். எது தேவையாக இருக்கோ அந்த not சூழலை we நாம் are not உருவாக்குகின்றோம். influenced, நாம் but we பாதிப்படையில are வெளியில transforming. இருக்கிறதுல பத்தி, ஆனா நாம மாத்துறோம். And if just imagine so many இப்போ நினைச்சு effort பாருங்க, makers, so எவ்வளவு many Baba's முயற்சியாளர்கள் children அங்க இருக்கிறாங்க, பாபாவுடைய doing எத்தனை that குழந்தைகள் will இருக்கிறாங்க, definitely எல்லாருமே இதை bring செய்துட்டு இருக்காங்க. transformation in the இவ்வளவு world, குழந்தைகள் இதை செய்யும் பொழுது உலகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் because that is அப்படிங்கிறது needed, ஏற்படும். this ஏன்னா transformation. அதுதான் தேவை. And என்ன we are அப்படின்னா the instruments. பரிமாற்றம், Baba calls us டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம எல்லாம் world பாபாவுடைய கருவிகள். பாபா transformers. நம்மை உலகை மாற்றுபவர்கள் அப்படின்னு அழைக்கின்றார், So உலகை our பரிவர்த்தனை செய்பவர்கள் presence, அப்படின்னு our அழைக்கின்றார். actions, our அதனால seva நம்முடைய இருப்பு, is நம்முடைய for this சேவா, நம்முடையது transformation. எல்லாமே உலக If I notice மாற்றத்திற்காகத்தான். anyone is நாம agitated for ஒவ்வொருவரையும் நோட்டீஸ், something, and I சில go, பேர் இந்த okay, மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுல வரதை was நான் not a big பாக்குறப்போ, thing. ஓகே, ஒரு Let's be பெரிய விஷயம் peaceful. இல்லை, நாம் அமைதியா இருப்போம் The அப்படின்னு எனக்கு atmosphere நான் will change. நினைவுபடுத்திக் கொள்ளணும். அப்போ அந்த But if I சூழல் also அப்படிங்கிறது interact மாறும். in the same ஆனா way, நானும் கூட அவங்கள மாதிரியே then ஒரு it will பதஷ்டத்துல aggravate. வரேன் அப்படின்னா என்ன ஆகும் அங்க? So, அதனால and we should be happy that we are நாம able to ரொம்ப use மகிழ்ச்சியா இருக்கணும். virtues as நம்மளால powers தெய்வீக குணங்களை to சக்திகளாக keep பயன்படுத்த ourselves முடியுது. நம்ம சந்தோஷமா இருக்கணும். and இதன் மூலம் contribute நாமளும் to ஸ்திரமாக இருக்க the முடியும். atmosphere சூழலுக்கும் and நம்மால் ஒரு whatever பங்களிப்பை happening செய்ய at the முடியும். time. நேரத்தினுடைய Baba says அவசியம் that என்னவோ அதற்காக நம்மால பங்களிக்க முடியும். பாபா சொல்றாங்க, today Baba is using word இன்றைக்கு humble hearted பாபா பணிவு ஆன இதயம், because ego பணிவுத்தன்மையான could be of இதயம் அப்படின்னு mind, சொல்றார். ego could be of intellect, ego could be of ஆணவம் anything. அப்படிங்கிறது மனதினால இருக்கலாம், புத்தியினால, எந்த But விஷயத்தினால this கூட is ஆணவம் now இருக்கலாம். humble ஆனால் hearted, பாபா சொல்றது egoless பணிவான and இதயம், selfless, ஆணவமற்ற தன்மை altruistic. மற்றும் தன்னலமற்ற தன்மை அப்படின்னு சொல்றார். Three qualities. செல்ஃப்லெஸ், இந்த Baba says 3 when you have விஷயங்கள், an குணங்கள் easy நம்ம கிட்ட nature, இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதனோடு நமக்கு இலகு சுபாவம் Baba says then இருக்கும் பொழுது, easy nature then as well as being அதன் கூடவே as இலகு well as சுபாவத்தின் being கூடவே cheerful. நம்மளால முக Easy nature and மலர்ச்சியோடும் then also இருக்க முடியும் cheerful. அப்படின்னு சொன்னாக்கா, Baba says பாபா சொல்றாங்க and உங்களுடைய sweetness. இனிமைத்தன்மை, Easy nature, cheerful, இலகு தன்மை, sweetness will be முக visible மலர்ச்சி, இனிமை, in your மூன்றுமே eyes. உங்களுடைய கண்களின் மூலம், முகத்தின் Easy மூலம், nature, நடத்தையின் மூலம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றார். 3 விஷயம். cheerfulness will இலகு be சுபாவம், முக what it மலர்ச்சி is, sweetness will be மற்றும் இனிமை, visible in your eyes, மூன்றும் உங்களுடைய on your face, கண்களில், உங்களுடைய முகத்தில் மற்றும் உங்களுடைய நடத்தையில் and in your வெளிப்படுவதாக இருக்கும். activities. All bitter words, harsh and words will இந்த never so இதயம், interested in the மூளை reason. மற்றும் Baba உங்களுடைய பேச்சு. தீதி so சொல்றாங்க, இது எவ்வளவு bitter ஆர்வம் words கொடுக்கக்கூடிய will விஷயமாக never இருக்கிறது. merge to மூன்றுக்கும் உள்ள your தொடர்பு lips. உங்களுடைய முடியாது. உங்களுடைய இதயம், Will உங்களுடைய all மூளை, be அதாவது equal. மூளைனா தலை, நம்ம சிந்திக்கிற விஷயம், மற்றும் உங்களுடைய பேச்சு, Lot of அனைத்துமே people don't trust சமமாக இருக்கும். நிறைய because பேர் your brain says உம், something, your heart is உங்களுடைய something. தலையில ஒண்ணு So சிந்திப்பீங்க, Baba இதயத்துல says to ஒண்ணா have one இருக்கும் thing அப்படிங்கிறப்ப மத்தவங்க in உங்களை your நம்ப head மாட்டாங்க.
அப்போ Hmm? பாபா சொல்றார், And இதயத்தில் something ஒன்றும் else பேச்சில் in மற்றொன்றும் your இருப்பது words is இலகுத்தன்மையின் not a அடையாளம் இல்லை அப்படின்னு பாபா சொல்றார். sign of easiness, easy nature. That means your brain, your அப்படின்னா feelings, உங்களுடைய your words மூளை, have உங்களுடைய to be உணர்வுகள், same. உங்களுடைய வார்த்தைகள் So Baba மூன்றும் said, those சமமாக with an இருக்கணும். easy nature அப்போ பாபா சொல்றாங்க, இலகுவான குணம் கொண்டவர்கள் will constantly be எப்பொழுதும் humble, பணிவு humble-hearted, உடையவர்களாகவும், பணிவு இதயத்தில் egoless, பணிவுடையவராகவும், and அகந்தையற்றவராகவும், selfless. அதாவது மூளை, அதே போல சுயநலமற்ற தன்மை So இல்லாம easy nature, இருப்பாங்க. and then இலகுத்தன்மை, also with the brain அதன் and the கூட heart, and then the words will never be மூளை மற்றும் உங்களுடைய bitter. வார்த்தைகள் எதுவுமே வந்து So interesting, right? கசப்பானதாக இருக்காது. What இது Baba இவ்வளவு said, sir. ஆர்வம் கொடுக்கிற விஷயமாக இருக்கு பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம். You know, understanding இதை நாம and புரிஞ்சுக்கணும். then observing yourself. அதன் பிறகு நம்மையே Whatever நாம was. பார்க்கணும். எப்படி இது And when வேலை you செய்து அப்படி observe, நம்மளே நாம then you பார்க்கணும். realize இப்படி that நம்மளை you நாம have to make கவனிக்கும் போது effort நாம ரியலைஸ் பண்ணுவோம். and நம்மளோட you அப்ப நாம harmonize. முயற்சி அப்போ இந்த மூணுத்தையும் நம்மளால Every ஒன்றாக சேர்த்து conflict கொண்டு வர முடியும். outside begins with வெளியில conflict இருக்கிற inside. எந்த But we சச்சரவாக always இருந்தாலும் think it's உள்ளே the ஒரு person, சச்சரவு it's the இருக்கிறது. ஆனா situation. நாம நினைக்கிறோம் But இந்த actually it's மனிதரால, இந்த yourself. சூழ்நிலையினால பிரச்சனை அப்படின்னு. ஆனா கிடையாது. One time உள்ளுக்குள்ள ஒரு somebody got பிரச்சனை இருக்கு. upset. ஒரு முறை So வந்து then யாரோ he வந்து said அப்செட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மன because he கஷ்டமாயிடுச்சு. said like கார்த்திக் சார் சொன்னாங்க, control, so நீங்க I இப்படி got சொன்னதால upset. என்னால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அப்செட் ஆயிட்டேன்னு அவங்க So சொன்னாங்க. Daddy said, அப்ப தாதி sanskara என்ன of getting சொன்னாங்க, upset, உங்களுக்கு even அந்த not சமஸ்காரம் இருக்கு, outside. அதாவது மன And there was கஷ்டமடைகிறது, one அந்த day I சமஸ்காரம் இருக்கு, அதனால understood வெளியில so என்ன much that நடந்தாலும் even if நீங்க you அப்படி ஆயிடுறீங்க blame அப்படின்னு someone, தாதி point your சொன்னாங்க. நீங்க finger யாரையோ towards குற்றம் the குறை person. கூறினால் கூட, யாரையோ But if நீங்கள் it கை is not உயர்த்தி in your காட்டினால் sanskar, கூட, you ஆனா will never உங்களுடைய react சுபாவத்துல அது conflict. இல்லைன்னா நீங்க அவங்களோட எதிர்த்து In செயல்பட different way. மாட்டீங்க இல்லையா? எதிர்மறையா நீங்க So ரியாக்ஷன் பண்ண still I மாட்டீங்க have இல்லையா? to நான் உங்களுக்குள்ள அந்த சுபாவம் inculcate இருக்கு. in me, அதனால transform நான் myself, வந்து keep எனக்குள்ள checking நான் தாரணை பண்ணணும், என்னை நான் that I மாற்றிக்கொள்ளணும், don't have என்னை நான் any சோதனை பண்ணணும். lack of எனக்குள்ள satisfaction. எந்த விதமான ஒரு Just look அதிருப்தியான at தன்மை everything. எனக்குள்ள It's இல்லைங்கிறத நான் going very சோதிக்கணும். well, is good, எல்லாத்தையும் and your பார்க்கணும், energy எல்லாமே will நல்லா keep இருக்கு, making it எல்லாமே good. சிறப்பாக இருக்கு அப்படி நீங்க இருக்கிறப்போ உங்களுடைய ஆற்றல், This is எனர்ஜி not உங்களை working, this சிறப்பா, not working, it won't இது work. வேலை செய்யல, அது வேலை செய்யல, இது செய்யாது அப்படின்னு நம்ம So சொன்னோம் through our அப்படின்னா thoughts, என்ன from நடக்கும்? our heart, நம்மளுடைய we have to எண்ணங்களின் create மூலம், what we நம்மளுடைய want. இதயத்தினால நாம It எனக்கு won't come நமக்கு from என்ன வேணுமோ somewhere அதை நாம் else. We உருவாக்க have to வேண்டும். create it. அது எங்கிருந்தோ வந்துராது இல்லையா? And for நாம தான் that, அதை the உருவாக்க checking வேண்டும். is of your அதற்கு heart, நாம your brain, சோதனை and then பண்ணுவது your words. என்ன பண்ணணும்? நம்முடைய இதயம், நம்முடைய மூளை, So நம்முடைய வார்த்தை easy மூணுத்தையும் நாம nature, சோதனை பண்ணணும். cheerful, இலகு and இலகு heartfelt. சுபாவம், So முகமலர்ச்சி that's what மற்றும் today's our தன்னலமற்ற தன்மை virtues அப்படிங்கிறது இருக்கணும். are, and இதுதான் we இன்றைக்கு practice. நம்முடைய தெய்வீக Om Shanti. குணங்கள். இதை நாம் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. Om Shanti. Hello, Om காயத்ரி Shanti. பெண் ஓம் சாந்தி சொல்றாங்க. Didi, as I was listening to you, I'm echoing. எப்போ ஆகுது? I- Yeah. Three things. தேதி came. நீங்க சொன்னதை வந்து நான் கேட்டுக்கிட்டு I'm இருந்தேன். churning 3 on it, விஷயங்கள் so எனக்கு மனசுல வந்தது. asking you the question அதை பற்றி நான் சிந்திச்சுட்டும் is இருக்கேன். because உங்ககிட்ட அந்த கேள்வியும் I'm கேட்கிறேன். ஏன் churning கேட்கிறேன் on it அப்படின்னா, because you நான் அதை பற்றி kind சிந்திச்சுட்டு of இருக்கேன், triggered ஞான an சிந்தனை understanding. பண்றேன். அது எனக்குள்ள And I ஒரு want to share புரிந்துணர்வை this. கொண்டு வந்தது. அதை உங்க You கூட பகிர்ந்து talked கொள்ளணும் அப்படின்னு about நினைக்கிறேன். திதி the நீங்க different சொன்னீங்க, sanskaras விதவிதமான சமஸ்காரத்தை பத்தி that நீங்க பேசுனீங்க. அது emerge, that these are வெளிவருகின்றது. acquired sanskaras. அதாவது When நாம they emerge, கற்றுக்கொண்ட சமஸ்காரங்கள் they வெளியில create வருது. obstacles. அது தடைகளை And then you உருவாக்குகிறது. gave the அதன் பிறகு நீங்க example ஒரு உதாரணத்தை of கொடுத்தீங்க. Dadi Gulzar தாதி குல்சாருடைய ஒரு telling the உதாரணத்தை person who கொடுத்தீங்க. told அந்த her மற்றொரு you மனிதருக்கு get தாதி upset சொன்னாங்க, நீங்க ஏன் மனசு getting கசப்படைகிறீங்க upset அப்படின்னா, is அந்த not மாதிரி the fault மனக்கசப்படைவது of the other அது மற்றவருடைய or not குற்றம் even அல்ல, the ஆனால் consequence of what the அது வந்து others ஒரு do. விளைவு, மற்றவர்கள் But it செய்தனுடைய is a ஒரு விளைவு கூட samskara இல்லை. ஆனா that அது gets உங்களுடைய triggered. சுபாவம், உங்களுடைய So சுபாவம் as தான் அந்த you were saying நிகழ்ச்சியினால those things, விழிப்படைந்து கொண்டது. I அப்போ இந்த விஷயங்களை திதி நீங்க சொன்ன thought பிறகு நான் this சிந்தித்தேன். was what happened within me. எனக்குள்ள இதுதான் Each one நடந்தது. of us
when we நாம் come ஒவ்வொருவரும் to Baba's கூட yajnas, நாம் பாபாவினுடைய it is யஜ்யத்திற்கு as if வரும் பொழுது our light நம்முடைய gets ஒளி ignited, அப்படிங்கிறது ஏற்றப்பட்டு விடுகிறது. and then we participate அதன் in an பிறகு internal நாம் personal yajna உள்ளுக்குள்ள that's connected ஒரு to the mega yajna. பர்சனல் தனிப்பட்ட ஒரு யஜ்யம் நமக்குள்ள இருக்கு. So in அதனோட my நாம் own வெளியில இருக்கிற personal பெரிய yajna, யஜ்யத்தோட நாம தொடர்புல it வரோம். means every நமக்குள்ள time இருக்கிற அந்த those சின்ன யஜ்யத்துல, அதாவது ஒவ்வொரு sanskaras முறையும் emerge, இந்த they சமஸ்காரங்கள் create வெளிப்படும் பொழுது obstacles for அது me தடைகளை in my எனக்கு little personal உருவாக்குகிறது. yajna, என்னுடைய an சின்ன individual. யஜ்யத்தின் எனக்குள்ள But தனிப்பட்ட ஒரு when those மனிதருக்கு என்னுடைய sanskaras சுபாவம் also தடைகளை உருவாக்குகிறது. emerge, அதே they நேரத்துல இந்த create an சமஸ்காரங்கள் larger பெரிய yajna. பெரிய யஜ்யத்திலையும் தடைகளை உருவாக்குகிறது. And if இதை I don't நான் change it, மாத்தல, if I இதை don't இந்த see தடையை that நான் பார்க்கல, obstacle as an எனக்குள்ள obstacle இருக்கிற இந்த that needs சுபாவம், to be taken அதாவது in my நான் process of மாற்றம் transformation அடையணும், and நான் unification, தூய்மையாகணும், then இதுலயும் I'm அந்த not சுபாவம் able to தடையை see ஏற்படுத்துது how அப்படிங்கறத that நான் பார்க்க samskara முடியாம is இருந்தேன்னா affecting the bigger yajna. அந்த சமஸ்காரம் பெரிய யஜ்யத்தை எப்படி பாதிப்படையுது அடைய செய்கிறது That's the அப்படிங்கிறது நான் பார்க்காம realization. இருக்கிறேன் அப்படின்னு Then சொல்றாங்க. yes, That's சோ தீதி when சொல்றாங்க, Veda இதுதான் came, உங்களுடைய ரியலைசேஷன், இது வந்து ஒரு நல்ல I உண்மையான think புரிந்துணர்வா this அப்படின்னு is சிஸ்டர் mostly கேக்குறாங்க. this தீதி சொல்றாங்க, realization இதுதான் இப்போ ரொம்ப that தேவையான whatever ஒரு விஷயமாக obstacle இருக்கு. comes இந்த in ரியலைசேஷன், my எந்த progress, தடைகள் in வந்தாலும், progress என்னுடைய or முயற்சியில being முன்னேற்றத்துல எந்த consistent, தடைகள் வந்தாலும் என்ன it's அப்படின்னு நான் like பார்க்கணும். every நான் வந்து hour தொடர்ந்து mood ஒண்ணு changes, my செய்யக்கூடியதாக இருக்குது. words இல்ல ஒவ்வொரு changes. மணி நேரம் என்னுடைய So if we மன start seeing நிலை மாறிக்கொண்டே இருக்கா, that மூடு, நான் அதை absence பார்க்கணும். is a big அப்போ obstacle என்கிட்ட for அந்த the அந்த மூடு self மாறிக்கிட்டே self இருக்கிறதுக்கு progress. என்ன சுபாவம் தடையாக Then இருக்கோ we start அதுதான் seeing சுய that all முன்னேற்றத்திற்கு these எந்த moods, சுபாவம் words, தடையாக people, state இருக்கின்றதோ அதுதான் could be நம்முடைய ஸ்திதியை, contribution to நம்முடைய yajna. சொல் செயல் இப்படி That யஜ்யத்திற்கு if தடையாக everybody மாறுகிறது. look at and they அதாவது think that this is எல்லாரும் இதை what பார்க்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, plus I இதைதான் think what I need to இதைதான் அப்படின்னு sacrifice சொல்லுவாங்க. அப்போ yajna, நான் என்ன I can யஜ்யத்திற்கு only நான் do அர்ப்பணம் if I see பண்ணணும் that அப்படின்னா, these are நான் personal. அதை பார்த்தாதான் இதெல்லாம் என்னுடைய சுய Then I know I have முன்னேற்றத்துக்கு to இதெல்லாம் sacrifice. தடையாக இருக்கும், இதுவே That தான் is யஜ்யத்திற்கும் தடையாக இருக்கு, when இதை நான் அர்ப்பணம் பண்ணணும். சில self-realization சூட்சுமமான கோபம் starts, இருக்கலாம், இல்ல விகார attachment, காம விகாரத்தினுடைய சுவடாக இருக்கலாம், whatever பற்றாக it இருக்கலாம், is, எந்த there சுபாவம் we have to நாம் அதை sacrifice and then இந்த take பெரிய that. யஜ்யத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். So actually that's இதுதான் real உண்மையான sacrificing யஜ்ய yajna. அர்ப்பணிப்பு That எனப்படுகிறது. is where இங்குதான் the flame of யஜ்யத்தினுடைய yajna அந்த is ஜுவாலை ignited என்பது also. ஏற்றப்பட்டிருக்கும். And Baba has பாபா இந்த created this யஜ்யத்தை yajna உருவாக்கி இருக்கின்றார். so that இதன் we can மூலம் இந்த sacrifice யஜ்யத்தின் it. இருப்பதனால் நம்மால் அதில் அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க It's a முடியும். very good இது மிக aspect நல்ல for ஒரு விஷயம். understanding of what நாம் my own நம்முடைய internal yajna உள்ளுக்குள்ள and என்கிட்ட ஒரு யஜ்யம் இருக்கு, எல்லையற்ற I யஜ்யம் don't இருக்கு. இது மிக நல்ல let கருத்து நீங்க கொண்டு வந்தது my அப்படின்னு தீதி சொல்றாங்க. individual சிஸ்டர் கேக்குறாங்க, sanskara என்னுடைய become the obstacle தனிப்பட்ட to the bigger சுபாவம் yajna, then அப்படிங்கிறது I don't want to change it, பெரிய would I? யஜ்யத்திற்கு தடையாக I இருக்கிறது can say, okay, it's அப்படிங்கறத my நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் business, மாத்தாம my இருக்கிறேன். little இது என்னுடைய story, பிசினஸ், இது and என்னுடைய it கதை has அப்படின்னு நம்ம nothing to do with சொல்றோம். the big yajna. இதுக்கும் யஜ்யத்துக்கும் பெரிய யஜ்யத்துக்கும் சம்மந்தம் இல்லை Or அப்படின்னு if I don't நினைக்கலாமா yeah. அப்படின்னு நினைச்சா அது No, ரைட்டா? I would say more, இல்லைன்னா I blame the yajna. I blame நான் the யஜ்யத்தை organization. வந்து I குற்றம் blame சாட்டுகிறேன். the அமைப்பை because பிரம்மா குமாரிகளை I நான் don't குற்றம் want இருக்கிற விஷயம் something எனக்கு like வரல. ஆனா எனக்கு வெளியில இருக்கிற விஷயத்தை நான் வந்து குற்றம் சாட்டுகின்றேன், குறை That's what சாட்டுகின்றேன். I wanted to தீதி say. சொல்றாங்க, நானும் அதை When தான் we சொல்ல think வந்தேன். of அப்போ வெளியில தான் எல்லாமே yajna பிரச்சனை இருக்குன்னு நம்ம and நினைக்கிறோம். இது அப்படி and இருக்கு, இது all எப்படி that இருக்குன்னு நம்ம we are பேசுறோம். our old ஆனா நம்ம system, எல்லாருக்குமே தெரியும் it நம்மளுடைய creates சொந்த சுபாவம் obstacles in என்ன, yajna. இந்த சுபாவங்கள் தான் But யஜ்யத்துல our தடையை duty உருவாக்குது really is அப்படிங்கிறது to நமக்கு தெரியும். நம்மளுடைய கடமை contribute இப்ப to என்ன that. அப்படின்னா, For me, I இந்த always விதத்துல நாம் thinking, பங்களிக்க வேண்டும். I don't எனக்கு want நான் to see எப்போது what என்ன others do. பார்க்கிறேன்னா, I don't யார் want to மத்தவங்க என்ன follow. செய்யறாங்கன்னு நான் பார்க்க But I வேண்டாம், அதை follow நான் what Baba பின்பற்றக்கூடாது அப்படின்னு Srimad நினைக்கிறேன். is பாபாவுடைய in ஸ்ரீமத் my எனக்கு என்ன, heart. So என்னுடைய இதயத்துல அது then இருக்கு. we have to keep சில ourselves நேரத்துல நீங்க very உங்களை நீங்க detached and ரொம்ப away and பற்றற்றவரை, then விடுபட்டவராக வச்சிருக்கணும். அதன் sacrifice, பிறகு make this அந்த flame அர்ப்பணத்தை to செய்யணும். get அப்போ ignited. இந்த And பாபாவின் உருவாக்கிய அந்த யஜ்ய தீ நம்முடைய அர்ப்பணிப்பால் வளர்வதை that's நாம் what they உறுதி say செய்ய வேண்டும். in path of அதனாலதான் bhakti, என்ன சொல்லுவாங்க, பக்தியின் பாதையில என்ன deities are சொல்லப்படுது many அப்படின்னா, saints and தெய்வங்கள் deities
நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த யஜ்யத்தை உருவாக்குனாங்க. அப்போ இதுல வந்து அசுரர்கள் அதை நெருப்ப வந்து அணைக்க பார்த்தாங்க. அப்போ அந்த டெவிலிஷ் அந்த அசுரத்தனமான சுபாவம் தான் தடைகளை So உருவாக்குகின்றது. I become my sanskaras சோ become சிஸ்டர் the சொல்றாங்க, obstacle. என்னுடைய சுபாவம் And எனக்கும் me and தடையாக my sanskaras ஆகின்றது, become an obstacle நானும் என்னுடைய சுபாவமும் பெரிய ஐக்கியத்துல தடையாக ஆகின்றோம் because if இல்லையா my அப்படின்னு sanskaras சிஸ்டர் are கேக்குறாங்க. not ஏன்னா இந்த சுபாவங்கள் not recognized as an obstacle, இதை இனம் கண்டு கொள்ளல, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை, தடைகளை, நம்ம கிட்ட இருக்கிற தடைகளை இனம் கண்டு கொண்டு விடவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப தீதி சொல்றாங்க, நிறைய ஆத்மாக்கள் யஜ்யத்துல ஒரு ஆக்டிவான முழு விசையோடு ஈடுபடாம இருக்கிறாங்க. என்ன சொன்னா, எனக்கு அங்க வந்து என்னை யாரும் இனம் கண்டுக்கல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, எனக்கு வந்து ஒரு கொடுக்கல அப்படின்னு யஜ்யத்தை வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க. ஆனா சுய மாற்றம் கொண்டு வரல. அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, சில நாட்களுக்கு முன்னே என்னை யாரோ பார்க்க வந்தாங்க. பிரம்மகுமாரிகள் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரம்மகுமாரிகள்ல இருக்கிற மனிதர்களை பிடிக்க ஆரம்பிக்குது, ஆனா பிரம்மகுமாரிகளை பிடிக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா வந்து தனிப்பட்ட மனிதர்களை பிடிக்குது, ஆனா முழுமையாக ஒரு யஜ்யத்தை பிடிக்கல அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு நான் சிந்திச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. தீதி சொல்றாங்க, சமஸ்காரம் தான் மீண்டும் ஒரு நான் ஞானத்துல வந்த போது அநேகமான குழுக்கள் ஞானத்துக்குள்ளேயே இருக்கும். அவங்க வந்து என்னை கேட்பாங்க. அப்ப என்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. நான் வந்து எனக்கு யஜ்யத்தை தெரியும், எந்த குரூப் கூட நான் சேர விரும்பல, எந்த கமிட்டி கூட நான் சேர விரும்பல நான் சொல்லிட்டேன். பாபாட்ட நான் போன போது பாபா சொன்னேன், இவங்கெல்லாம் என்கிட்ட வந்தாங்க, அவங்க கூட அவங்களுடைய விஷயங்களை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க. தீதி சொன்னாங்க, நீங்க அவங்க கிட்ட பாபா சொன்னாங்க நீங்க கேட்டிருக்கணும், அப்ப அவங்களுக்கு சேவை செஞ்சிருக்க முடியும்ல அப்படின்னு பாபா சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், எனக்கு அவங்களோட இல்ல அப்படின்னு. அப்போ பாபா அப்படிங்கறத இனம் கண்டு கொண்டோம் அப்படின்னு நாம எவ்வளவு இனம் கண்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அவர்களால் நாம் பாதிப்படைய மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு வந்து விதவிதமான அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. இருந்தாலும் வித்தியாசம். அதனால எல்லாருக்குமே விதவிதமான அனுபவங்கள் என்பது ஏற்படும். ஆனால் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சார்ந்து நான் இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி இல்ல, நான் கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அங்கு எல்லா இடத்துலயுமே அங்கு நியாயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மக்கள் சொல்லாங்க அங்க நியாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுளுடைய காரியம் இல்லையா? கடவுளுடைய காரியம் நிச்சயமாக அதுல நியாயம் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? ஆனா சில விஷயங்கள் தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கறதுனால அவங்க என்ன பண்றாங்க, சொந்த ஒரு லேபிள் போட்டுடுறாங்க, பெயர் முத்திரை குத்திடுறாங்க, இது இப்படிதான் அப்படிதான். ஆனா சூழ்நிலைகள் வந்து என்ன ஆயிடும், இந்த மாதிரி நடக்கிறதுனால சின்ன சின்ன குரூப் ஆயிடுறாங்க. அப்ப பெரிய குடும்பத்துல இருந்து பிரிஞ்சிடுறாங்க. சிஸ்டர் சொல்றாங்க, தீதி நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம், நானே அதை பற்றி சிந்திச்சிட்டு இருந்தேன். கம்ப்ளீஷன், முழுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி நீங்க சொன்னீங்க தீதி. முழுமை அப்படிங்கிறது 3 விதமான சேவையும் ஒரே நேரத்துல நடக்கிறதன் மூலம் முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இல்லைன்னா அது முழுமை இல்லாத ஒரு சேவை. இப்ப நான் மன்சா சேவா மட்டும் செய்யறேன், ஆனா வார்த்தைகள் இனிமை இல்லை, ஞானம் வார்த்தைகள் இல்லை, என்னுடைய முகத்தின் மூலம், திருஷ்டியின் மூலம், செயலின் மூலம் நான் அது சொரூபமாக இல்லை அப்படின்னா அந்த சேவை முழுமை இல்லாத சேவை அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. முழுமையான சேவைன்னா 3 சேவையையும் ஒரே நேரத்துல நான் செய்வதாக இருக்க வேண்டும், மனம், சொல், செயல். அப்போ மனதின் மூலம் மன்சா சேவா, பாபாவினுடைய ஞானத்தை, விவேகத்தை என்னுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் கொடுப்பது, என்னுடைய பிரசன்னம், நான் அங்க இருப்பதன் மூலமே என்னுடைய முகம், என்னுடைய தாரணை, என்னுடைய செயல்களின் மூலம் கூட அதுவும் கூட சேவை செய்கிறது என்னுடைய சொரூபம். அப்போ நானும் திருப்தியா இருப்பேன், என்னுடைய சகப்பாடுகள் திருப்தியாக இருப்பாங்க, அப்போ சூழலும் கூட திருப்தியாக இருக்கும். இதுதான் முழுமையான என்று அழைக்கப்படுகிறதா? முழுமை அப்படின்னு சொன்னா அது கடைசியில நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனா முழுமை அப்படிங்கிறது நான் எப்படி என்னுடைய மனம், சொல், செயலை நான் ஒரு நேர்கோட்டில் முழு நாளும் என்னுடைய வாழ்க்கையை வாழும் விதத்துல
நடைமுறையில நான் கொண்டு வரேன் அப்படிங்கறதுல தான் முழுமை இருக்கா அப்படின்னு சிஸ்டர் கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, I think ஆமாம், that my completion என்னுடைய முழுமை is one of the part of yajna அப்படிங்கிறது completion. யஜ்யத்தினுடைய Baba முழுமையின் has ஒரு அங்கமாக created this இருக்கிறது. yajna for பாபா my இந்த completion. யஜ்யத்தை என்னுடைய And முழுமைக்காக once உருவாக்கி my இருக்கின்றார். completion is happening, நான் then என்னுடைய yajna முழுமை அப்படிங்கிறது completion நடக்கும் will பொழுது also happen because யஜ்யத்தினுடைய yajna is முழுமையும் created கூட for me. நடைபெறுகிறது. யஜ்யம் Baba எனக்காக wanted us to be உருவாக்கப்பட்டிருக்கு. sacred. Baba பாபா wanted us நாம் to புனிதமாக be இருக்க pure, so வேண்டும், we நாம் sacrifice தூய்மையாக இருக்க ourselves. வேண்டும். We அதனால do tapasya அசுர and குணங்களை all நாம் that தியாகம் process பண்ணணும், completes. Then தபஸ்யா yajna செய்யணும். becomes இதுதான் complete. நம்மை முழுமையடைய செய்யும். அப்போ This is why யஜ்யமும் yajna is முழுமையடையும். created. இதையெல்லாம் நான் ஏன் Right. யஜ்யம் But what about உருவாக்கப்பட்டது? me in my everyday தீதி actions? Like, சிஸ்டர் Yeah, yeah. கேக்குறாங்க, என்னுடைய அன்றாட செயல்கள் It's எப்படி every அப்படின்னு day, கேக்குறாங்க. sister, no? தீதி Completely சொல்றாங்க, I- ஆமாம், Baba. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் Yeah. இதை நாம் செய்ய வேண்டும் முழுமையாக. No, I said accuracy தீதி also is சொல்றாங்க, part of அக்யூரசி completion. அப்படிங்கிறது Accurate, துல்லியமாக whether இருப்பது, you அதுவும் are கூட accurate in முழுமைக்கு ஒரு what I அங்கமாக do, then இருக்கிறது. do it. In everything, அக்யூரேட்டா வைக்கணும். எதை செஞ்சாலும் நான் accuracy துல்லியமாக also செய்யணும். Brahma Baba's பிரம்ம lifestyle. பாபாவோடைய வாழ்க்கை முறையில துல்லியமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு because பெரிய when அங்கத்தை Baba says வகித்தது. empty your சிஸ்டர் intellect, சொல்றாங்க, பாபா I உங்களுடைய find myself புத்தியை வெறுமையாக்குங்க அப்படின்னு பாபா சொல்றார். emptying it by நான் அதை asking வந்து myself the question, நான் என்னையே வந்து did ஒரு I கேள்வி என்ன complete கேட்கிறேன்னா, what I நான் வந்து started? நான் என்ன ஆரம்பிச்சேனோ So அதை நான் when முழுமையாக I செய்திருக்கின்றேனா if I அப்படின்னு நான் வந்து completed it, பார்க்கிறேன். it's நான் அதை easy to open my முழுமையாக்கி intellect. இருக்கேன், நான் அதை முடிச்சிருக்கேன் அப்படின்னா If I என்னுடைய didn't புத்தியில இருந்து அது complete முடிஞ்சு it, போயிடுது. ஆனா அதை நான் I முடிக்கல keep the intellect அந்த காரியத்தை அப்படின்னா empty. என்னுடைய புத்தியில So I அந்த think விஷயம் this மீண்டும் மீண்டும் emptying வருகிறது. the அப்போ intellect connects புத்தியை to making வெறுமையாக்குவது a task, அப்படிங்கிறது completing a ஒரு thought, செயலை completing an முழுமையாக்குவது, action, ஒரு எண்ணத்தை completing my movements. முழுமையாக்குவது, ஒரு செயலை And முடிவு பெறச் செய்வது, if என்னுடைய I see செயலை முடிப்பது, completion இதனோடு is சம்பந்தம் connected இருக்கிறது. to முழுமை elevated அப்படிங்கிறது karmas, elevated thoughts, மேன்மையான elevated words, கர்மங்கள், மேன்மையான and it's a எண்ணங்கள், completion. I மேன்மையான have to சொற்கள் complete the whole circle of it. அப்படின்னு பார்க்கும்போது, நான் Otherwise, முழுமைன்னு intellect will சொல்லும்போது just இந்த lose. எல்லா That's why we need the விதத்திலையும் நான் subtlety முழுமையாக to, செய்ய as you வேண்டும். said, இல்லைன்னா புத்தியில் அந்த accuracy or விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வரும். I நீங்க just say அதைத்தான் half of it. துல்லியமாக செய்வது அப்படின்னு சொல்றீங்க. And so when you Yeah, were this is talking, what that's how I was happened. understanding it. சோ நீங்க சொல்லும்போது நான் Yeah, அதை அப்படிதான் actually, புரிஞ்சுக்கிறேன். சிஸ்டர் this is சொல்றாங்க, what we தீதி see with சொல்றாங்க, all of us, no? இதைத்தான் நம்ம If you have எல்லார்கிட்டயும் to நாம do பாக்குறோம் something இல்லையா? நீங்க ஏதோ ஒரு and விஷயத்தை you are செய்யணும் told, then your அப்படிங்கிற intellect போது will உங்களுக்கு work இதை செய்ய towards that. சொல்றாங்க. அப்போ உங்களுடைய But புத்தி you அந்த do விஷயத்தை it, பக்கம் you போய்கிட்டே finish இருக்கும். it, ஆனா then நீங்க it எதை is just செஞ்சிட்டு இருப்பீங்க? முடிச்ச not உடனே உங்களுடைய before, புத்தி ஃப்ரீ then ஆயிடும். your இல்லைன்னா intellect. உங்களுடைய புத்தி என்ன This பண்ணும்? is அந்த பக்கமே every day. போயிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயம் இல்லையா அப்படின்னு தீதி சொல்றாங்க. And so the last thing I want இந்த to சிஸ்டர் share கேக்குறாங்க, is கடைசி that I விஷயம் நான் picked என்ன up the சொல்லணும்னு word நினைக்கிறேன் அப்படின்னா, humble-hearted. Did you இந்த already say what பணிவான humble இதயம், hearted is? பணிவான இதயம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன? It's someone who is அஹ் open, who இப்ப ஒருத்தர் வந்து accepts ஓப்பனா இருக்கிறாங்க, அதாவது criticism ஏற்றுக்கொள்ளும் தன்மையோட without இருக்காங்க. being கிரிட்டிசிசம் அப்படின்னா நம்மளை offensive. பற்றி ஒரு விமர்சனம் பண்றாங்க, And if அதை they are வந்து wrong, ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க தவறா humble, இருக்கிறாங்க forgiving person அப்படின்னா will பணிவான accept இதயம் உடையவர் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லையா? அவங்க தவறுங்கிறதை ஏற்றுக்கொள்வாங்க. that's how அப்படியா heart அப்படின்னு is. The கேக்குறாங்க. second is அதுதான் பணிவான இதயம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. they put இரண்டாவது the விஷயம், needs of others அவங்க first, மற்றவர்களினுடைய and they do தேவைகளை not முதலில் வைப்பாங்க. require அவங்க recognition எந்த ஒரு நம்ம வந்து or அவங்க யாராச்சும் appreciation. தெரிஞ்சுக்கணும், நம்மளை யாரோ பாராட்டணும் They அப்படிங்கிற விஷயத்த have கொண்டு வர மாட்டாங்க. a humble heart, ஆனா a heart that அவங்களுடைய serves. இதயம் வந்து பணிவோட இருக்கு. அந்த Others, இதயமே a வந்து humble சேவா heart, பண்ண அப்படிங்கிறது ரொம்ப they ஒரு நன்றி are உணர்வோட இருக்கு, மன்னிக்கும் தன்மை உடையதாக இருக்கு. appreciative of அவங்க what they மிக have. ஆழமான அளவுல அவங்க கிட்ட And இருக்கிறத so because they பாராட்டக்கூடியவர்களாக are இருக்கிறாங்க. full, அவங்க நிறைந்து they are quick to இருப்பதனால forgive அவர்களால and let மற்றவர்களை go மன்னிக்கக்கூடிய of தன்மையும், insult நம்மை and ஒரு temptation. அவமானப்படுத்திய உணர்வை விட்டுவிடவும், It's easy to இந்த let மாதிரி go. இகழ்ச்சியை And the விட்டுவிடவும் அவங்க last one தயாராக is that இருக்கிறாங்க. they கடைசி விஷயம் self-aware. என்னன்னா, ஒரு They சுய possess உணர்வோட a இருக்கிறாங்க realistic அப்படின்னா, அவங்க grounded view of ஒரு themselves. அஹ், தன்னை They பற்றி ஒரு recognize ஆழமான their சரியான strengths, புரிந்துணர்வுல but they நிலையாக also நிக்கிறாங்க, recognize கிரவுண்டட் their அப்படின்னா. weaknesses அதே equally. நேரத்துல அவங்க So கிட்ட no இருக்கிற one will பலவீனங்களை tell பற்றியும் them அவர்கள் something that வந்து they don't already அவங்க அதுல முயற்சி do. So செய்யறாங்க they're முடிக்கணும் humble அப்படின்னு. அப்ப because
they can change it. யாரும் அவங்களுக்கு எதுவும் சொன்னாலும் அவங்க மாத்திக்க ரெடியா இருக்கிறாங்க. அதனால பணிவான இதயம் உடையவர்களாக இருக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பணிவான இதயம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயங்களாக எனக்கு பட்டது. அதனால நான் அதை சொன்னேன் தீதி. பாபா சொன்னாங்க பணிவான இதயம் அப்படிங்கிறது நம்முடைய பாவனை, நம்முடைய பாவனையில பணிவுத்தன்மை அப்படிங்கிறது இதயத்துல வேணும். அதுவே தூய்மையான உணர்வுகள். பாவ் அப்படின்னா ஆணவமற்ற தன்மை. அப்புறம் நம்முடைய ஸ்வபாவ் அப்படிங்கிறது சுயநலமற்ற தன்மை. இது நம்முடைய வார்த்தைகள் இலகு சுபாவமுடையதாக இருக்கணும். தீதி நான் நினைக்கிறேன் பூமி சிஸ்டர் தாதி ஜான்கி சொல்லுவாங்க 4 to 5 வரை சாகாஷ் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரை நாம் அதை செய்யணுமா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஒரு முறை அவ்யக்தி பரிவார்ல மத்தியானம் கூட நம்ம லைவ்ல வந்துட்டு இருந்தோம். 4 to 5 வரை நாம ஏதோ ஒரு மியூசிக் போடலாமா அவ்யக்தி பரிவார்ல. யாருக்கு மனசா சேவா அப்ப செய்யணும்னு நினைக்கிறாங்க, சாகாஷ் கொடுக்கணும்னு அந்த நேரத்துல நினைக்கிறாங்க, அவங்க எல்லாம் கூட அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். நாமளும் கூட அந்த ஆன்செஸ்டர் மூதாதையர் ஆத்மாக்களாக பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாக இந்த மரத்தினுடைய வேர்களில் அமர்ந்து சாகாஷ் கொடுக்கிற அந்த பயிற்சியில வருவதற்கு யாரும் முழுசா 1 மணி நேரம் இருக்கணும்னு கூட இல்லை அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. தீதி சொல்றாங்க அவ்யக்தி பரிவார்ல 6 மணிக்கு யோகம் ஆரம்பமாகுது. நிறைய பேர் 6 மணிக்கு யோகத்துக்கு வந்துடுறாங்க. 6 to 7 வரை யோகத்துல இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய நேரம் யோகா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துடுறாங்க. நாம செய்யலாம். மேபி 6 to 7:30 வரை பண்ணலாம். இதை பத்தி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு தேதி சொல்றாங்க. 6 to 6:30 நாம யோகா சாகாஷ் பண்ணலாம். அப்புறம் 6:30 கூட நம்ம யோகா பண்ணலாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. தீதி நம்ம அதை பத்தி சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், எல்லாருக்கும் அறிவிப்பு பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. And so tomorrow is Thursday. சாந்தி. And our schedule நன்றிகள். from Amritvila 3:30 a.m. to 4:45 நம்முடைய a.m. கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. In the இப்போது evening, தமிழ் 5 to மொழிபெயர்ப்பு 6 முடிவிற்கு வருகிறது. ஓம் English சாந்தி. Sakar Murli. Together with that in breakout room 5 to 5:30 p.m. Avikti Children Murli class. And thank you, Sister Gayatri, for suggestion for the special meditation. And to let you all know that we always start Bhakti at 6 p.m. in the evening. And also we have 6:15 to 6:30. We always do the drill which Baba had done it, Avek Bab Dada. So it's kind of for global Seva Sakash. So it's been there for I think 6 years. And I'm sure many Baba's children are taking benefit. And now on top of it, now every evening Mohini Didi has been joining us on Zoom from 7 to 7:30 p.m. for meditation, which is very powerful. So I'm sure everyone will be able to take benefit from all this. And tomorrow being Thursday, we'll be offering Bhog first in between 7 to 7:30 p.m. So just everyone, please make a note that there's a little bit change in schedule. Now we do offer Bhog before, and then we do Hindi series and English series. So right now we are seeing Hindi series first, but no, it's going to be after. So first we will have Bhog offering from 7 to 7:30 p.m. and then we will do our Hindi series after Bhog message, and then followed by English series.